அதுக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். Let us turn to Matthew's Gospel, chapter 3 and verse 3. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாயிற்று என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. For this is he that was spoken of by the prophet Isaiah, saying, the voice of one crying in the wilderness, prepare ye the way of the Lord, make his path straight. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திலே பிறக்கும் பொழுது அவருக்கு ஒரு மனிதன் வழியை ஆயத்தப்படுத்த வேண்டியது அவசியமாய் இருந்தது. Even before our Lord Jesus Christ could be born in this world, it was essential that a man could prepare a way for him here. அவர் இந்த உலகத்தில் ஊழியத்தை துவங்க ஒரு மனிதன் அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தினான். A man prepared the way for him that he might begin his ministry upon this earth. அவருக்கு பாதையை அவன் செவ்வைப்படுத்தினான். He made straight his paths. இது ஒரு தீர்க்கதரிசனம், அது ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டு விட்டது. This is a prophetical utterance which has already been fulfilled. மல்கியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் இது ஒரு தீர்க்கதரிசனம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். We can understand in Malachi chapter 3 and verse 1 that it is a prophetical utterance of this verse. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். Behold, I will send my messenger, and he shall prepare the way before me, and the Lord whom ye seek shall suddenly come to his temple, even the messenger of the covenant, whom ye delight in. Behold, he shall come, saith the Lord of hosts. ஒரு தூதன் வந்து வழியை ஆயத்தப்படுத்துவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. It is been said here that a messenger will come and prepare the way. இல்லாவிட்டால் ஒரு தூதன் வந்து பாதைகளை செவ்வைப்படுத்துறதாக வேதம் சுட்டிக்காட்டுகிறது. Or the word of God point out to the fact that a messenger prepares the way for the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஊழியத்தை இந்த பூமியிலே துவங்க வேண்டியது இருந்தது. And it was essential that our Lord Jesus Christ needs begin the ministry upon this earth. அப்படி நாம் அந்த ஊழியத்தை அந்த மனிதன் செய்த பொழுது When that man did that ministry, என்ன நடந்தது? what happened? லூக்கா 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களில் சொல்லப்பட்டது போல, as it is written in Luke the Gospel 3 verses 3 and 4, அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும். As it is written in the book of the words of Isaiah the prophet, saying, the voice of one crying in the wilderness, prepare ye the way of the Lord, make his path straight. பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், every valley shall be filled, and every mountain and hill shall be brought low, and the crooked shall be made straight, and the rough way shall be made smooth. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தன்னுடைய மகிமையான ஊழியத்தை துவக்கும் பொழுது அவருக்கு ஒரு மனிதன் வழியை ஆயத்தப்படுத்தினான். That our Lord Jesus Christ might begin a glorious ministry upon the earth, a messenger prepared the way before him. இயேசு கிறிஸ்துவுக்கு 6 மாதத்துக்கு மூத்த மனிதனான அந்த யோவான் ஸ்நானகன் தான் இந்த மனிதன். This man was that John the Baptist who was 6 months elder to Jesus. அவன் தான் புதிய ஊழியத்தை இல்லாவிட்டால் புதிய ஏற்பாட்டு ஊழியத்தை துவக்கி வைக்கிறான். And it was he who was the beginner of the New Testament ministry. அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சேவை என்ன? And what was one of the service given him? கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துவது, to prepare the way for the Lord, அவருக்கு பாதையை செவ்வைப்படுத்துவது, to make his path straight, பள்ளங்களை நிரப்பி விடுவது, to fill the valleys, குன்றுகளை தாழ்த்தி போடுவது, to bring low the mountains, கோணல்களை செவ்வையாக்குவது, to make straight the crooked, கரடு முரடானவைகளை சரிப்படுத்துவது, to make smooth the rough ways. இதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியம். This was the ministry given to him. புதிய ஏற்பாட்டு ஊழியம் என்பது ஒரு வித்தியாசமான ஒரு ஊழியம். New Testament ministry is something different. பழைய ஏற்பாட்டு ஊழியத்திற்கும் புதிய ஏற்பாட்டு ஊழியத்திற்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருக்கிறது. There are great and vast differences between the Old and the New Testament ministry. இந்த ஊழியங்களுடைய வித்தியாசங்கள் வேதத்திலே பல இடங்களிலே பல கோணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. In various parts of the word of God, in various angles it is
written about this. இரண்டாம் கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது Turning to 2 Corinthians chapter 3. பழைய ஏற்பாட்டு ஊழியத்திற்கும் புதிய ஏற்பாட்டு ஊழியத்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் சொல்லப்பட்டிருக்கிறது. One difference between the Old and the New Testament ministry is written here. 7ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது Reading from verses 7 பழைய onwards. ஏற்பாட்டு ஊழியம் மரணத்துக்கு ஏதுவான ஒரு ஊழியம். Old Testament ministry was of death. அடுத்ததாக 8ஆம் வசனத்திலே அது ஒளிந்து போகிற மகிமையுடைய ஊழியம். And it was the ministration of the glory which was done away. 9ஆம் வசனத்திலே ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஊழியம். Again 9 says ministration of condemnation. ஆனால் புதிய ஏற்பாட்டு ஊழியம் அப்படிப்பட்டதல்ல. But the New Testament ministry is not such. அது மகிமையுள்ள ஒரு ஊழியம். It is a glorious ministry. நீதியை கொடுக்கும் ஊழியம். A ministration of righteousness. நிலைத்திருக்கும் ஊழியம். A lasting ministry. இப்படி புதிய ஏற்பாட்டு ஊழியத்திற்கும் பழைய ஏற்பாட்டு ஊழியத்திற்கும் பெரிய வித்தியாசங்கள் இருக்கிறது. Likewise there are vast differences between Old and New Testament ministry. இங்கே நாம் பார்க்கும் பொழுது யோவான் ஸ்நானகன் என்ற ஒரு மனிதன் இந்த ஊழியத்தை செய்கிறான். Here we see about a man, John the Baptist, who did this ministry. பிரியமானவர்களே, இந்த ஊழியத்தை அவன் செய்து முடித்து விட்டான் என்பதை நாம் அறிவோம். Beloved ones, we well know he accomplished this ministry. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒரு முதல் விசை வரும் பொழுது அவர் குழந்தையாக வந்தார். Jesus appeared first time upon this earth as a babe. அதற்கு பின்பு இனிமேல் அவர் இரண்டாம் வருகை என்கிற ஒரு தன்மைக்கு கொண்டு வரப்படுகிறார். After that he is brought to his second appearing. அதுதான் அதிலே 3 பகுதிகள் இருக்கிறது. And there are 3 aspects in that. ஒன்று, நம்முடைய சபையை தன்னுடைய சபையை சேர்க்க அவர் ரகசியமாக வருகிற ஒரு தன்மை. One is a secret advent to gather his bridal church. இரண்டாவது, முதல் உபத்திரவ காலம் முடியும் பொழுது அவர் பகிரங்கமாக அவர் வருகிற ஒரு தன்மை, அவர் தன்னுடைய உபத்திரவ கால இரத்த சாட்சிகளை சேர்த்துக் கொள்வது. And secondly, the public advent in which he would appear to gather the tribulation martyrs. மூன்றாவது, இந்த 7 வருஷ உபத்திரவ காலம் முடியும் பொழுது அவருடைய பாதங்கள் வெளியரங்கமாக ஒலிவ மலையில் வந்து நிற்கும், எல்லாரும் அவரை காண்பார்கள். And thirdly, his feet would appear manifestedly upon Mount Olives, and all people shall see him at the end of the tribulation. முதலாவது, அவர் மனிதனாக இந்த உலகத்தில் வந்தார். இரண்டாவது, அவர் ராஜாவாக மணவாளனாக வரப்போகிறார். For the first time he appeared into this earth as man, but the second appearing is as a king, as a glorious one. முதலாவது, அவர் ஜீவனை கொடுக்க வந்தார். First time he appeared to give his life. இனி அடுத்து அவர் ரகசிய வருகையில வரப்போகிறது, அவருக்காக ஜீவனை கொடுத்தவர்களுக்காக வருகிறார். And his second appearing is that he appears for those who gave their life for him. முதலாவது ஒரு கூட்டம் சபைக்காக ஜீவனை கொடுக்க வந்தார். And first time he gave his life for the church. இனி அடுத்து ரகசியமாக வரப்போகிறது, தனக்காக ஜீவனை கொடுத்தவர்களை சேர்க்க வருகிறார். And his secret appearing the second time is to gather those people who gave their life for him. அன்றைக்கே அவர் இந்த பூமியிலே மனிதனாய் வந்து இந்த மகிமையான ஊழியத்தை ஸ்தாபிக்க ஒரு மனிதன் அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துவது அவசியமாய் இருந்தது. On that day it was essential that a man should prepare the way before him, that he should accomplish a glorious ministry. ஆனால் இனிமேல் அவர் மகிமையிலே ரகசியமாய் வரப்போகிறார், ஆகாயத்தில் வருகிறார். But hereafter he will appear in the mid-air secretly in glory. ஆனால் அதற்கு ஒரு கூட்டம் ஜனங்கள் வழியை ஆயத்தப்படுத்த வேண்டியது அவசியம். But for that it is essential that a group of people need to prepare the way. பிரியமானவர்களே, நீங்கள் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். Beloved, I hope you understand this truth. எப்படி இயேசு இந்த உலகத்திலே மாம்சீகமான எழுத்தின் பிரகாரமாக வந்து ஒரு மனித குமாரனாய் இந்த ஊழியத்தை துவங்க ஒரு மனிதன் வழியை ஆயத்தப்படுத்தி கொடுத்தானோ, அதுபோல இயேசு கிறிஸ்து மகிமையிலே ரகசிய வருகையிலே வரும்படியாக அவருக்கு சபையில் ஒரு கூட்டம் ஊழியர்களும் விசுவாசிகளும் வழியை ஆயத்தப்படுத்தி கொடுக்க வேண்டியது கடமை. As to how a messenger, a man was essential to prepare the way before Jesus, that he might appear in the flesh, that he might do a glorious ministry, even so one group of servants of God and believers are needed to prepare the way for him in the mid-air to appear in glory. அன்றைக்கு அவன் ஊழியம் செய்தது போல இன்றைக்கு ஒரு கூட்டம் ஊழியர்களும் விசுவாசிகளும் அவருக்கு சேவை செய்கிறார்கள். As he did the ministry on that day, today a group of servants of God and believers are ministering unto him. இயேசு வருகிறதற்கு வழியை ஆயத்தப்படுத்தி விட்டீர்களா? Did you prepare the way for Jesus to appear? செவ்வைப்படுத்தி விட்டீர்களா? Did you make it straight? அப்படி இல்லாவிட்டால்
இல்லாவிட்டால் நாம் குற்றவாளிகளாக போய்விடுவோம். If no, we are worthy to be blamed. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். Jesus is coming soon. அதைத்தான் மல்கியா 3 அதிகாரம் 1 வசனத்திலே நாம் படித்தோம். That is what we happen to read in Malachi chapter 3 and verse 1. உடன்படிக்கையின் தூதனானவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். The messenger of covenant is appearing soon. இது இயேசுவினுடைய முதல் வருகை, எழுத்தின் பிரகாரமான வருகை அல்ல, ஆவிக்குரிய மணவாளனுடைய வருகை தான் மறைமுகமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. That is not the literal first time appearing of Jesus, but here it is said about the appearing of Jesus as a bridegroom the second time. ஏனென்றால் உடன்படிக்கையின் தூதனார் வருவார், அவர் ஆலயத்தில் வருவார். Because the messenger of the covenant shall come into the temple. எவர்கள் தங்களுடைய ஆலயமாய் மாற்றிக்கொண்டார்களோ அவர்களுக்காக அவர் வரப்போகிறார். He is going to appear for those people who have changed themselves as his temple. அது எழுத்தின் பிரகாரமாய் இயேசு வந்ததான அந்த முதல் பிறப்பு அல்ல. That is not the first birth of Jesus literally. மறுபடியும் தீவிரமாய் வரப்போகிறாரே அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. But it is written here about his appearing the second time with zeal. இன்றைக்கு நாம் இங்க இருக்கிற எல்லாருமே நாம் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும், செய்திருக்கிறோமா என்பதை நாம் பரிசீலிக்க வேண்டியது அவசியம். Today all of us seated here, we need to prepare a way for the Lord and we need to examine if we have done it. இந்த ஊழியத்தை நாம் ஒரு சாதாரண விதத்துல செய்ய முடியாது, அது செய்தால் அது ஊழியமாய் இருக்காது. We cannot do this ministry in an ordinary manner, and if we do so, it can never be a ministry at all. இதற்கென்று நாம் சில விலக்கிரயங்கள் செலுத்த வேண்டியது இருக்கிறது. For which cause we need to pay a price. இயேசு தேவாதி தேவனாக இருந்தார். Jesus was God of gods. ஆனால் மனிதனை மீட்கும்படியாக தன்னுடைய ஜீவனை அவர் பலிபீடத்திலே விலைக்கிரயமாய் வைக்க வேண்டியதாய் இருந்தது. But in order to redeem man, he had to place his life upon the altar as a price. அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தினதான யோவான் ஸ்நானகன் தன்னுடைய தலை துண்டிக்கப்படும்படியாக அதை விலைக்கிரயமாக கொடுத்தான். And that John the Baptist, who prepared the way before Jesus, gave his own head, that is, gave himself to be beheaded as a price. தன்னுடைய ஜீவனை கொடுப்பதுதான் இந்த ஊழியத்தினுடைய விலைக்கிரயம். Yes, the price, the ransom of this ministry is to give one's life. இதைத்தான் நம்முடைய பாஸ்டரும் இப்படி இப்பொழுது செய்து முடித்திருக்கிறார். And our pastor has done finishing it. இந்த வழியை ஆயத்தப்படுத்தும் பொழுது நமக்கு மரணம் வரலாம். And when we prepare the way, we may face death. தலை துண்டிக்கப்படலாம். And தலை துண்டிக்கப்படலாம். we may be beheaded. நம்முடைய ஜீவனை நாம் கொடுக்க வேண்டியது இருக்கும். We may have to give our own lives. இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். We need to understand this well. ஏதோ ரட்சிக்கப்பட்டோம், ஏதோ ஊழியத்துக்கு வந்துட்டோம்னு சொல்லிட்டு நாம் இந்த ஊழியத்தையோ இல்ல இந்த ரட்சி இந்த வாழ்க்கையை முடிக்கும் பொழுது நமக்கு பரலோகம் கிடைத்துவிடும் என்று நாம் எண்ணிவிடக் கூடாது. Just because we are saved and come into the ministry, we should not think that because we have done all that, we can gain heaven. இயேசு வர்றாரு உடனே நம்ம போயிடணும் அப்படின்னு நம்ம பாட்டு பாடிட்டே இருப்போம். We will keep on singing the chorus, Jesus is appearing and we will be caught away. அவர் வர்றாரு, ஆனா வழியை நீ ரெடி பண்ணி விட்டாயா? He comes, but did you prepare the way? பாதையை செவ்வைப்படுத்தி விட்டாயா? Did you prepare the floor? உனக்கும் அவருக்கு நடுவுல இருக்கிற பள்ளத்தை நீ மூடி விட்டாயா? Did you fill that ditch between you and உனக்கும் அவருக்கு him? நடுவுல இருக்கிற குன்றுகளை தாழ்த்தி விட்டாயா? Did you bring low that hill between you and உன்னை him? நேரா பார்க்க முடியாத இருக்கிற கோணலை நீ சரிப்படுத்தி விட்டாயா? Did you make straight that crooked paths before him? உனக்குள்ள இருக்கிற கரடு முரடுகளை செவ்வைப்படுத்தி விட்டாயா? Did you make smooth that rough ways before you? இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். It is very essential, you need to know this. ஆண்டவரே வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு வழியெல்லாம் முள்ளள்ளி போட்டுட்டீனா நீ எப்படி வருவாரு? If you keep on saying Jesus come and you heap up thorns before you, how can he do it? ஆண்டவரே வாருன்னு சொல்லிட்டு கதவை அடைச்சு வச்சிட்டீனா எப்படி வருவாரு? If you keep on saying Jesus come and you close the door, how can he come? ஆண்டவரே வாருன்னு சொல்லிட்டு நீ எங்கேயோ ஓடி போய்ட்டேனா என்ன பிரயோஜனம்? Keeping on saying Jesus come and if you run away, what is the use of it? ஒரு சிலர் வர சொல்லுவாங்க, இவங்க பரட்டு போய்டுவாங்க. Some people, they say that when he appears, he will fly away. அப்படிலாம் நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல செஞ்சிருக்கீங்களா? Have you done all that? அவங்க வருவான் ரொம்ப கட்டாயப்படுத்திடுவாங்க, அதனால வந்துருவான் போல் இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு புரோகிராம் போட்டு வெளியே போயிடுவாங்க. They will compel others to come to their house, but when they are about to come, they will have some program and நீங்க வாலிபர்களாக இருக்கலாம், ஊழியர்களாக இருக்கலாம், வயோதிபர்களாக இருக்கலாம். நீங்கள் இந்த மெசேஜை கேளுங்கள். கர்த்தருக்கு வழியை நாம் சீக்கிரமாய்
ஆயத்தப்படுத்த வேண்டும். We may be servants of God, believers, youths, young and old, but let us prepare the way for the Lord to come. நாம் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தினாதான் இந்த உலகத்துல நம்ம பிறந்ததுல இல்லாட்ட சபைக்குள்ள பிறந்ததுல நமக்கு சரியான உண்மையான தன்மையை நாம் பெற்றிருக்கிறோம் என்று அர்த்தம். Only if we prepare the way of the Lord, it means to say that we have the genuine preparation in us in having been born into this world or come into the church. மத்தேயு 11:11 பார்க்கும் பொழுது ஸ்திரீகளில் பிறந்தவனில் யோவானை போல பெரியவன் ஒருவனும் இல்லை. Turning to Matthew's Gospel 11:11, it is said, there is no one greater than John the Baptist among those born of women. அது ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தை போல இருக்கலாம். That may seem an ordinary word. அது புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசமான ஒரு வார்த்தை. And that is quite a different, a unique word from Old Testament and New Testament. இன்னொரு Testament. அர்த்தத்தை நாம் எடுக்கும் பொழுது But when we take in another யார் sense, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறானோ அவன் ஸ்திரீகளில் பிறந்தவன், அதாவது சபையில் பிறந்தவனில அவன்தான் மேன்மையுள்ளவன். those who prepare the way of the Lord, though he be born of woman, he is greater in the church. நீங்கள் சபையிலே பிறந்திருந்தால் நீங்கள் மேன்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் ஆண்டவருக்கு வழியை ஆயத்தப்படுத்த வேண்டிய டைம் வந்துவிட்டது. Having been born of woman or the church, if you have to be great, then you need to prepare the way for the Lord. நீங்கள் வழியை ஆயத்தப்படுத்தி விட்டீர்களா? Have you prepared God's way? யார் ஆயத்தப்படுத்திருக்காங்களோ அங்கதான் இயேசு வர முடியும். And only those who have prepared the way, Jesus then can come. இங்க உட்கார்ந்திருக்கிற எல்லாரும் நீங்கள் வழியை ஆயத்தப்படுத்தி விட்டீர்களா? All those who are seated here, have you prepared the way? நீங்கள் சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். Essential that you need to know the truth. அன்றைக்கு அந்த ஒரு மனிதன் இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்தினான். On that day, that one man prepared the way for Jesus. யாருக்கும் இந்த சத்தியம் தெரியாது. Nobody knew this truth. இவன் ஞானஸ்நானத்தை அப்ளை பண்றான். And he applied the water அந்த baptism. ஞானஸ்நான மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. He said, repent, for the kingdom of God is at hand. பாவ அறிக்கை பண்ண சொன்னான். And he asked them to confess sins. மனம் திரும்ப சொன்னான். He asked them to repent. பரலோகத்தை பக்கத்திலே கொண்டு வந்தான். He made the kingdom of heaven nearer to அந்த them. ஜனங்களுக்கு ஞானஸ்நானத்தை அறிமுகப்படுத்தினான். Yes, he introduced water baptism to the people. அதையும் சரியான விதத்தில் எடுக்கும்படியாக வலியுறுத்தினான். And that too emphasized them to take it in a right இப்படிலாம் நீங்க பைபிள்ல manner. பார்க்கும் பொழுது அவனுடைய ஊழியம் ஒரு துவக்கமான ஒரு ஊழியம். Likewise, in the ministry of his, we see that it was a beginning ஆனா stage. நம்முடைய ஊழியம் ஒரு முடிவான ஒரு ஊழியம். But our ministry is something about to end. இங்கே எத்தனை யோவான் ஸ்நானங்களை இந்த சபையில பார்க்க முடியும்? How many John the Baptist can we see in our church? இந்த சபையில உன்னை யோவான் ஸ்நானங்களை தான் சபையில வச்சிருக்கிறாரு. God has kept you in the church as John the Baptist. ஒரு விசுவாசியாக இருக்கலாம். You may be a believer. இல்லாவிட்டால் நீங்க ஒரு ஊழியக்காரராக இருக்கலாம். Or even a servant of God. உன்னுடைய ஓட்டம் முடியறதுக்குள்ள நீ வழியை ஆயத்தப்படுத்திட்டு சாவு. But before the end of the race, prepare the way and then die. இல்லாவிட்டால் உன்னுடைய மரணம் வீணாக போய்விடும். Else your death will be in vain. இந்த மார்க்கத்துல நீ ஓடினது விருதாவாய் போய்விடும். And your race in this path will be in vain. அதுக்கு இந்த மார்க்கத்துல நீ ஓடி பிரயோஜனம் இல்ல. And there is no profit in having run this race. இந்த மார்க்கத்துல நீ பாதையை செவ்வைப்படுத்த வேண்டுமானால் உன்னுடைய தனிமனித வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? In this way that you might prepare the way for the Lord, how should your personal life be? இதைத்தான் நான் உங்களுக்கு முன்பாக இன்றைக்கு வைக்கும்படியாக ஏவப்படுகிறேன். And today I am urged to place this before you. தேவனுக்கு வழியை இல்லாவிட்டால் மகிமையில் வரப்போகிற இயேசுவுக்கு செவ்வையான ஒரு பாதையை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டுமானால் நம்முடைய தனிமனித வாழ்வு தேவனுடைய சன்னிதானத்தில் எப்படி இருக்க வேண்டும்? To prepare the way for the Lord, to prepare the paths for the Lord, to make it straight, how should our personal life be? நாம் அதை யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கையிலிருந்தே கற்றுக்கொள்ள முடியும். We can learn it from the life of John the Baptist. முதலாவது தேவனுக்கு வழியை ஆயத்தப்படுத்தணும்னு சொன்னா உன்னுடைய உணவை நீ சரிப்படுத்த வேண்டும். First of all, to prepare the way for the Lord, you need to set your food habits right. ஊழியக்காரங்களோ இல்லாவிட்டா நீங்க விசுவாசிகளோ, You may be servant of God or believer. உன்னுடைய உணவு கட்டுப்பாடு மிகவும் முக்கியம். You need to have a control over your food items. நீங்க இந்த விஷயத்துல ரொம்ப கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். And you need to be in a high control over your food உணவை habits. கட்டுப்படுத்தாதவன் ஊழியம் செய்ய இயலாது. He that cannot control the meat cannot do the ministry. ஊழியம் செய்ய முடியாதவன் பரலோகம் போக முடியாது. He that cannot do the ministry cannot gain entry into heaven. உணவில் உங்களுக்கு ஒரு ஜெயம் இருக்க வேண்டும். You need to have an overcoming life over the food. இந்த யோவான் ஸ்நானனுடைய உணவை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். And we need to know about the food habits of John the Baptist. மத்தேயு 3:4. Matthew's Gospel 3:4. இந்த யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாயிருந்தது. இங்கே அவனுடைய ஆகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. His meat is said here. ஏன் இவனுக்கு சாப்பிடுறதுக்கு வழி இல்லையா? Why had he no other way to eat? இல்லை இவன் ஒரு அனாதையா?
Or was he இல்லாவிட்டா comfortless? இவனுக்கு வசதி இல்லையா? Or had he no convenience? அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. Nothing like that. இவன் ஒத்தைக்கு ஒரே பையன். He was the only son. ரொம்ப ராயல் லைஃப் வாழலாம், நல்ல ராயல் ஃபுட் சாப்பிடலாம். He could have lived a royal life and a royal dainty. சம்பிரமமாய் அவனால் சாப்பிட முடியும். He could eat sumptuously. ஆனா தேவன் அவனை அதுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. அவனும் அந்த அனுமதியை தாண்டி போகவில்லை. And God did not permit him, neither did he cross God's way. உங்கள் எத்தனை பேர் சாப்பாட்டை ஜெயிச்சிருப்பீங்க? How many of you have overcome your food habits? சாப்பாட்டை ஜெயிக்கிறது எப்படி? How to overcome the meat? அதாவது முடியாத காலத்துல சாப்பிடாம கிடக்கிறது சாப்பாடு டயட் கண்ட்ரோல்னு சொல்லக்கூடாது. When you are sickly and you control your food, it's not that இப்போ ஒரு சிலர் overcoming டயட் life. கண்ட்ரோல்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லிஸ்ட் வச்சிட்டு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. Some people have the diet control list and they eat like that. அது வேற வழி இல்ல. சாகாம இருக்கிறதுக்காக எனக்கு சீக்கிரமா சாகாம இருக்கிறதுக்கு நீங்க ஏதோ ஒரு ட்ரை பண்றீங்கன்னு அர்த்தம். That's just because they try that they may not die soon. அப்படிதானே? Is it not? உண்மையான சாப்பாடு மனதுல இருக்கிறது. But there is a true control of mind. போஜன பிரியனே உன் தொண்டையிலே என்ன செய்? கத்தியை வை. A man of appetite, you have to keep the throat in your knife. அதுக்காக இப்போ உள்ள பிள்ளைங்க எல்லாம் சொல்ற மாதிரி ஸ்லிம்மா இருக்கணும்னு அரை இட்லி தான் சாப்பிட்டுட்டு சுத்தணும் அப்படி நான் சொல்லி தரல. You have to keep the knife in your throat. For that I say not to slim yourself and control your eating. இதே வேதம் சொல்லுகிறது புசித்து குடித்து பலனடைன்னு சொல்லுகிறது. The word of God says eat, drink and be made strong. அப்படினா என்ன அர்த்தம்? What does it mean? சாப்பிட வேண்டிய நேரத்துல சாப்பிடு, உபவாசம் எடுக்க வேண்டிய இடத்துல உபவாசம் எடு. Eat in the time you ought to and fast in the time you ought to. ஒரு மருந்து கடையில ஒரு வாசகம் எழுதி போடப்பட்டிருந்தது. And there was a wording written in the pharmacy. உபவாசம் ஒரு மருந்து. And fasting is a medicine. எப்படி? பைபிள் சொல்லுகிறது மனமகிழ்ச்சியே நல்ல மருந்துன்னு. The word of God says merry heart doeth good like a medicine. மனமகிழ்ச்சியே நல்ல ஔஷதம். இங்கிலீஷ்ல மெடிசன். Merry heart is a medicine. ஆனா அவங்க எழுதி போடுறாங்க உபவாசம் ஒரு மருந்து. But they have written fasting is a medicine. நமக்கு அந்த மருந்து எப்படி இருக்கு? ரொம்ப கசப்பா இருக்கு. And that medicine seems to be very bitter to us. நீங்க இந்த நாட்கள்ல உங்களுடைய உணவை நீங்கள் கட்டுப்படுத்தி தான் ஆக வேண்டும். You need to surely control your food habits these days. இன்னும் ஒரு சிலர் சாப்பாட்டுல கண்ட்ரோல் இல்லாம போய் தான் கடைசில வியாதியில விழுந்துறாங்க. And there are some others who have no control over their food habits, finally fall into sickness. இவனுடைய ஆகாரம் வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும். And his meat was locust and wild honey. அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பறந்து துள்ளிட்டு போயிட்டு இருக்குமே அந்த வெட்டுக்கிளியை ரோட்ல போய் பிடிச்சு சாப்பிட்டான்னு நினைக்கிறீங்களா? And do you think he ate of that locust which was flying here and there? அப்படியா? Is it? இந்த குரங்கு இன்னொரு குரங்கு தலையில இருந்து பேன் எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கும். The monkey would eat the lice from another monkey's head. இன்னும் அமேசான் காடுகள்ல உள்ளவங்க பாத்தீங்கன்னா அவங்க இன்னொரு ஆளுக்கு தலையில உள்ள பேன் எடுத்து அவங்களே டேஸ்ட் பண்ணி சச்சின்னுட்டே இருப்பாங்க. And if you see the tribal people in Amazon forest, they would taste the lice which are in the other people's head. அப்படி அல்ல. It's not like that. நீங்க சரியான விதத்துல சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். Understand the truth in a proper manner. வெட்டுக்கிளி என்பது ஒரு கிழங்கு வகையை சேர்ந்தது. Locust was one of the tapioca family. அடுத்து காட்டுத்தேன். And nextly the wild honey. அந்த கிழங்கும் அந்த காட்டுத்தேன் தான் அவனுடைய ஆகாரம். And both these are his meat. அவனுக்கு மற்ற சாப்பாடுலாம் சாப்பிட ஆசை உண்டு. He had the desire to eat other foods. ஆனா அவனுடைய தாய் இல்லாவிட்டால் அவனுக்குள்ள இருந்த ஆவியானவர் அவனை போதித்து நடத்தினது இந்த ரெண்டையும் தான் சாப்பிட அனுமதி கொடுத்தார். But his mother or the spirit of God who was within him permitted him to eat only these two. இந்த காட்டுத்தேன் என்பது வசனத்தை காண்பிக்கிறது. This wild honey shows the word of God. இந்த கிழங்கு என்பது உபதேசத்தை காண்பிக்கிறது. And this locust the doctrine. இந்த உபதேசமும் வசனம் தான் நம்முடைய ஆகாரம். It is the doctrine and the word of God which is our meat. மலையை போல பனியை போல உபதேசத்தையும் வசனத்தையும் தான் கர்த்தர் அனுப்புகிறான் என்று உபாகமம் 32:2-3 அவர் சொல்லுகிறார். In Deuteronomy 32:2-3 he says he sends the doctrine and the word as the rain and the dew. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது ஒரு தெளிவான அறிவு பெற்றுக்கொள்ள மனித அறிவை பெற்றுக்கொள்ளும் வரை அவர் வெண்ணையும் தேனையும் சாப்பிடுவார் என்று ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. And there is a prophetical utterance that until Jesus would receive a proper knowledge while on this earth he would eat butter and honey. ஏசாயா 7:15 பார்க்கும் பொழுது when we read Isaiah 7:15 அவர் நன்மையும் தீமையும் அறியும் அடையும் வரை அவர் வெண்ணையையும் தேனையும் சாப்பிடுவார். It is said butter and honey shall he eat that he may know to refuse the
evil and choose the good. இந்த தேன் வசனத்தை காண்பிக்கிறது, இந்த வெண்ணெய் உபதேசத்தை காண்பிக்கிறது. Honey depicts the word of God and butter the doctrine. இந்த பாலுடைய அடுத்த ஸ்டேஜ் வந்து வெண்ணெய். The next stage of milk is butter. அது ஒவ்வொரு ஸ்டேஜ் வரும்போது அது வெண்ணெயாக மாறுகிறது. And at one stage it becomes a butter. இந்த வசனத்துக்கு உள்ள போக போக அது உபதேசமாக மாறுகிறது. When you get into the word of God it becomes doctrine. இன்றைக்கு பிரியமானவர்களே, நம்முடைய உணவை பற்றி நம்முடைய அறிவு என்ன? Today, beloved, what is our knowledge regarding our meat? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்திலே அவர்களுக்கு எதையும் போஷிக்க தேவருக்கு கொடுக்க முடியும். ஆனால் அவர் தூதருடைய அப்பமாகிய மன்னாவை மாத்திரமே அவர்களுக்கு கொடுத்து வந்தார். For the people of Israel, the Lord could grant them any meat in the wilderness, but he gave them only the heavenly food which is manna. அவர்கள் வனாந்தரத்திலே போகும் பொழுது பல கிளைமேட்டை அவங்க சந்திக்கிறார்கள். When they went to the wilderness, they had to face various climatic conditions. அவங்களுக்கு வனாந்தரத்திலே பலவிதமான உணவுகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. Even as they moved through the wilderness, they had various chances for ஆனா food. தேவன் என்ன எதிர்பார்த்தார்? எல்லா கிளைமேட்டுக்கும் ஒத்து போகிற பரலோக ஆகாரத்தை கொடுக்க விரும்பினார். But God wanted to give them a heavenly food which would adjust with all these situations. ஏனென்றால் அது தூதர்களுடைய ஆகாரம் என்று சங்கீதம் சொல்லுகிறது. Because the psalmist says it was angels' food. ஒரு தேவனுடைய பிள்ளை பரலோகத்தில் உள்ள வார்த்தைகளால ஜீவன் அடைகிறது. அவனுக்கு எந்த கிளைமேட்லயும் அவனை கொண்டு போய் சேர்க்கும். A child of God being strengthened by the word of God will help him reach his destination or heaven through any climatic conditions. புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து இதை பிள்ளைகளின் அப்பம் என்று சொல்லுகிறார். And Jesus Christ calls it children's bread in the New Testament. உண்மையான ஒரு ஊழியனுடைய ஒரு விசுவாசியினுடைய அறிக்கை என்ன? What is the true confession of a servant of God or a believer? கர்த்தர் எனக்கு திருப்தியாய் பிரியாணியை கொடுத்து போஷித்தாரா? அப்படியா சொல்றது? Is it to say God has satisfied me with to the full with biryani? 42ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Psalm 2 and verse 3. 42ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். Psalm 42 and verse 3. என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. My tears have been my wheat. இந்த விசுவாச பாதையிலே உங்களுடைய உணவு என்ன? What is your meat in this path of faith? ஒன்று உபதேசம், One, doctrine. மற்றொன்று வசனம், Other, the word of God. மற்றொன்று தேவனுடைய வார்த்தை, The other, the word of God. மற்றொன்று தெய்வீக சுகம். And the other, the divine healing. மற்றொரு பகுதியிலே கண்ணீர் தான் இந்த பாதையிலே உணவு. On the other hand, tears are his meat in this நாம் path. எழுத்தின் பிரகாரமாக பார்க்கும் பொழுது உணவில் ஒரு கட்டுப்பாடு உள்ளவர்களாக மாற வேண்டியது அவசியம். Literally, we see that we need to become the ones who are controlled in food. இந்த உணவு கட்டுப்பாடு நமக்குள்ள இல்லாத பட்சத்தில் நம்முடைய சரீரத்தை நாம் கெடுத்துக் கொள்வோம். If this control of food is not in us, then we will spoil our body. உங்கள் எத்தனை பேர் உணவு கட்டுப்பாடு இருக்கிறீர்கள்? How many of us have the control over the food? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். Understand it well. உங்களுடைய நீதி பரிசேயன் வேதபாரகன் என்பவருடைய நீதியை காட்டிலும் அதிகமாக இராவிட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை. You will not gain entry into the kingdom of heaven except your righteousness exceed the righteousness of the scribes and Pharisees. லூக்கா 18ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது When turning to Luke 18, 12ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? what is 12th verse? வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன் என்று பரிசேயன் சொன்னான். The Pharisee said, I fast twice in the week. வாரத்தில் 2 தரம். Twice in the week. அப்படின்னா நம்ம வாரத்துல எத்தனை தரம் சாப்பிடுறோம்? குறைஞ்சது 21 ட்ரிப் சாப்பிடுறோம். At least 21 times we eat in a week. இந்த ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் 4:30க்கு ஒரு எக்ஸ்ட்ரா டைம் ஒன்னு சாப்பிடுவாங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஒரு சாப்பாடு சாப்பிடுவாங்க. School children have a special snack item in the evening and after coming to home they have another food. ஒரு சிலர் அப்படி இல்ல, அது ஒரு ரைஸ் மீல் மாதிரி ஓடிட்டே இருக்கும். Some others are not like that. All the time their mouth runs like the rice mill. அவங்களுக்கு சைடு டிஷ் மாதிரி குறிச்சிக்கிட்டே இருப்பாங்க. They will all the time have snacks to eat. ஆனா இதெல்லாம் கட்டுப்படுத்தணும்னு பைபிள் சொல்லுது. But the word of God says we have to control it. மத்தேயு 5:20 பார்க்கும் பொழுது Turning to Matthew 5:20. வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமா இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். Except your righteousness exceed the righteousness of scribes and Pharisees, ye shall not enter into the kingdom of heaven. அப்படின்னு என்ன அர்த்தம்? What does it mean? At least 3 times. At least 3 times we need to fast. ஒரு விசுவாசி குறைஞ்சது 3 தரமாவது உபவாசம் எடுக்கணும். A believer should fast at least 3 times in a week. வாரத்துல 3 தரம் உபவாசம் எடுக்கிறேன் கிருபையினால் அப்படின்னு சொல்றவங்க கை வைத்துங்க. All those who say, by grace I fast 3 times a week, lift up your hand. ரொம்ப சொற்பம். Very few. கேட்டா சொல்லுவீங்க எனக்கு சுகர் அப்படியே பிரஷர் அப்படியே ஒரு நேரம் குடிக்கலன்னா அப்படியே தலை அப்படியே சுத்தும் பாருங்க. எப்படி சுத்தும்? When asked they say, I'm feeling giddy very often, I have sugar and pressure and all that. தமிழ்ல சொல்லுவான் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். நீங்க உபவாசம் எடுத்து பழக்கணும்.
And you have to habituate yourself by fasting. அப்படிதானே? Is it not? குறைஞ்சது At least 3 தரம் உபவாசம் எடுக்கணும். thrice in a week. சரி, இந்த 3 தரம் எடுத்தேன்னு சொல்லி கைய வைத்தீங்களே, இந்த 3 தரத்துல எத்தனை குடி இருக்கு, எத்தனை கடி இருக்குன்னு சொல்லுங்க. And those who said we fast at least thrice, how many times do you drink at that time? யோசிச்சு பாருங்க. Just think over. ஒரு ஓட்ஸ் குடிச்சிட்டா போதுங்க, அது ஒரு நாள் தம் பிடிக்கும். One oats is enough, it has so much of strength in it. ஒரு 4 ஸ்லைஸ் பிரெட் சாப்பிட்டா அது ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் அழகா தம் பிடிக்கும். 4 slices of bread is enough for 8 to 10 hours. இல்ல 3 ஜூஸ் குடிச்சிட்டா முடிஞ்சு போச்சு. Or 3 times of juice is enough. இல்ல ஒரு பெரிய நேந்திர பழத்தை சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு. 3 நாள் சாப்பிடாம சுத்திக்கிட்டே இருக்கலாம். Or 1 big plantain is enough, they can move about 3 days. அப்ப இதெல்லாம் சாப்பிட்டுட்டு உபவாசம் சொல்றதுக்கு பேரு இல்ல. அதுக்கு பேர் என்னது? உபவாசம் அல்ல. Having all these and saying it, I am fasting is not at all correct. தண்ணீர் புசியாமலும் குடியாமலும் இருக்கிற ஒரு ஃபாஸ்டிங் இருக்கு, குடிச்சிட்டு இருக்கிற ஃபாஸ்டிங்னு இருக்கு. There is a fasting without eating and drinking, while there is a fasting by drinking also. நம்மள எத்தனை பேர் உபவாசம் உண்மையா எடுக்கிறோம்? How many of us have a genuine fast? சும்மா நம்ம பரலோகம் போயிரலாம் நீங்க நினைச்சிட கூடாது. Don't think we can enter heaven simply. உன்னுடைய உபவாசம் அக்கவுண்டபிள். Your fasting is accountable. அது கணக்கில் சேர்க்கப்படும். It is accountable. பைபிள் சொல்லுது. The word of God says. அவனுடைய நீதியை காட்டிலும் உன்னுடைய நீதி அதிகமா இராவிட்டால் நீ போக மாட்டாய். Except your righteousness exceed their righteousness, you cannot go. அப்ப உணவுல உனக்கு என்ன ஜெயம் இருக்கு? Be it so, how is your overcoming life over food? உணவுல உனக்கு எந்த அளவு ஒரு ஜெயம் இருக்குன்னு நீங்களே செக் பண்ணி பாருங்க. You check how is your victory over your food habits. உங்களுக்கு முன்னால வச்சாலும் நீ தொடக்கூடாது. Even if it is kept before you, you should not touch it. ராஜ போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள கூடாது என்று அவன் தன் இருதயத்தில் தீர்மானித்தான். ஆனபடியால் தான் தானியேலை கர்த்தர் உயர்த்திக் கொண்டே போனார். Daniel had purposed in his heart that he would not defile himself with the royal meat, therefore God kept promoting him. அவனுடைய ஃபர்ஸ்ட் ஜெயமே சாப்பாடு தான். His first victory was over meat. அதுக்காக சாப்பிட கூடாதுன்னு இல்ல, சாப்பிடுவான். That doesn't mean he should not eat, he ate. யோவான் சாப்பிட்டுட்டு தான் இருந்தான். ஆனா அவன் சாப்பிட்டது எல்லாமே கிழங்கும் அந்த தேனும். John the Baptist ate, but what he ate was this locust and honey. உங்களுக்கு கட்டுப்பாடு இருக்கா? Do you have the control? நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. Control yourself. கண்ட்ரோல் பண்ணுங்க. Control yourself. உங்களுக்குள்ளேயே ஒரு கடிவாளத்துல வைங்க. And keep a bridle for yourself. அதுக்காக ஒரு சிலர் எப்ப பார்த்தாலும் உபவாசம். For that some people fast all the time. அப்படி அல்ல. No, not like that. ஒரு ஊழியக்காரனுக்கு ட்ரெய்னிங்ல 5 டைம் கொடுக்கறாங்க ஃபாஸ்டிங். For a servant of God, they train him to fast 5 times. அவனுக்கு 5 டைம்ஸ். Is 5 times fast. உபவாசம், அதாவது பைபிள் ஸ்டடினா காலையிலயும் நைட்லயும். And for the Bible study, morning and in the night. காத்திருப்பு கூட்டம்னா காலையும் மாலையும். For tarrying meeting, morning and in the night. Sunday morning service டைத்துல. And for the Sunday morning service. இந்த 5 டைம்ஸ் அவன் கம்பல்சரியா எடுக்கணும். And he is compulsorily to take this 5 times. ஏனென்றால் உங்களுடைய நீதியை காட்டிலும் இந்த ஊழியக்காரனுடைய நீதி எப்படி இருக்கணும்? அதிகமா இருக்கணும். Because the righteousness of servants of God should exceed your righteousness. நீ காலர் வச்ச சட்டை போட்டுருக்கற, நாங்க காலர் இல்லாத சட்டை போட்டுருக்கறோம். You have the coat with collar, but we do not have one. இதுக்கு உள்ள டிஃபரன்ஸ் இருக்கு. And why this difference? அப்ப இதுவும் இல்லன்னு சொன்னா இவன் போக மாட்டான். And if he does not have this time, then he cannot go to heaven. அதுக்காக நீங்க நான் ஸ்லிம்மா இருக்கணும்னு 1.5 இட்லி சாப்பிட்டு ரோட்ல விழுந்து ஆஸ்பத்திரியில தூக்கி போட்டான்னா அது ஃபாஸ்டிங் கிடையாது, அது பட்டினி. If you control yourself and eat 1.5 idlis and to make yourself slim, you fall on the road and they take you to hospital, that is not fasting. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தணும்னா முதலாவது உன்னுடைய உணவில் உனக்கு கட்டுப்பாடும் ஜெயமும் இருக்க வேண்டும். To prepare the way for the Lord, first of all you need to have the control and the victory over your food habits. இல்லன்னா உனக்கு நீ வழியை ஆயத்தப்படுத்த முடியாது. Else you cannot prepare the way. நல்ல நீங்க இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். You should pay attention to this matter. இரண்டாவதாக மத்தேயு 3:4 பார்க்கும் பொழுது, turning to Matthew 3:4, அவன் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டிக்கொண்டிருந்தான். He had a leathern girdle about his loins. இது அவனுடைய உடையை காண்பிக்கிறது. His raiment of camel's hair. ஒரு தேவனுடைய பிள்ளை பரலோகத்துக்கு போகணும்னா அவனுக்கு உடையில் ஒரு பிரதிஷ்டை தேவை. If a child should go to heaven, then he should have a consecration in his dressing also. ஒரு ஊழியக்காரனுக்கும் உடையில பிரதிஷ்டை இருக்கிறது, விசுவாசிக்கும் உடையில
உடையில பிரதிஷ்டை இருக்கிறது. A servant of God and a believer have their consecration for the dressing. நீங்க கலர்ஃபுல்லா போடுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. You have the right to wear colorful dresses. ஆனா சத்தியத்தின்படி உள்ள ஒரு வசனத்தின்படி ஒரு வாழ்க்கையை நாம் பயிற்சி வைக்க வேண்டியது அவசியம். But we need to train ourselves in a life according to the word of God. தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Ecclesiastes 9:8. உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக. இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? Here what does the word of God say? உன்னுடைய வஸ்திரம் வெள்ளையாக இருக்கட்டும் என்று வேதம் சொல்லுகிறது. Let your garments be always white. நான் என்ன சொல்றேன், ஆபீஸ்ல போகும்போது நீங்க யூனிஃபார்ம் போட வேண்டியிருக்கும். What I say is you may have to put uniform in the ஸ்கூல்ல office. போகும்போது யூனிஃபார்ம் போட வேண்டியிருக்கும். Uniform for the schools. அத நான் தப்புன்னு சொல்ல வரல. I don't say it is wrong. தேவ சமூகத்துக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் வைங்க. And keep an uniform for the presence of God. அதிலயாவது நீ வெள்ளையை பயன்படுத்துவாயாக. At least then use white. அது வந்து 100% யூஸ் பண்ணனும், 50-50 அல்ல. It's not 50% or 100% usage. அதை நீங்கள் பயிற்சி வைக்க வேண்டியது அவசியம். You need to train yourself in this. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Book of Revelation chapter 3 verse 5. ஜெயங்கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். இது வேதத்திலே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. It's a word in the word of God. இப்படி நாம் பல இடங்களில் நாம் வேதத்தில் வசனங்களை நாம் பார்க்கலாம். Likewise we can see various verses in the word of God. எங்கே நீ வெண்வஸ்திரம் தரிச்சா பரலோகத்திலே நீ வெண்வஸ்திரம் தரித்து அங்கே இருப்பாய் என்று 4ஆம் வசனம் சொல்லுகிறது. Verse 4 says, if you walk in white here, you can walk in white in heaven. இந்த யோவான்சானுடைய Dress வந்து ஒட்டக மயிர். This John the Baptist dressing was camel's hair. இது டிரான்ஸ்பரண்டான ஒரு Dress கிடையாது. It was not a transparent dress. இது பாதி காட்டிட்டு பாதி மறைச்சிட்டு இழுத்துட்டு போற Dress கிடையாது. It was not a dress which would show yourself half the way. அவனுடைய உடை வந்து ஒட்டக மயிர் உடை. But his dressing was like camel's hair. ஒரு ஆண் தான், ஆனா அதே நேரத்துல அவன் ஒட்டக மயிர் உடையை தரித்திருந்தான். He was a male, at the same time he was clothed with camel's hair. ஆவிக்குரிய ஜீவிதத்துல வந்துட்ட பிறகு உங்களுடைய உடையில் ஒரு பிரதிஷ்டை தேவை. After coming into the spiritual life, you need to consecrate your clothing. அதுக்கு பைபிள்ல எவ்வளவோ ஆதாரமான வார்த்தைகள் இருக்கிறது. There are many referential support in the word of God. இந்த Dress போட்டுருக்கோமே, இது பாஸ்டர் பால் அவர்களுக்கு தரிசனத்துல கிடைத்த ஒரு Dress அது. We wear this dress and this dress was given to Pastor Paul in a vision. ஆவியானவர் அவருக்கு காட்டி தான் இத அவர் பயிற்சி வீட்ல கொண்டு வந்தார். The Spirit of God showed him and he put it into practice. ஒரு ஆவிக்குரிய ஜீவிதத்துல வந்துட்ட பிறகு உங்களுடைய உடையில் ஒரு ஜெயம் தேவை. Having come into the spiritual life, you need to have victory in your dressing. நீங்க வெளியே எப்படி போடுறீங்களோ அதை யாரும் இன்ஸ்பெக்ஷன் நாங்க வந்து பண்ண போறது இல்ல. And we are not going to inspect you as to how you walk outside. ஆனா இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு கர்த்தருடைய சன்னிதானத்துக்குன்னு நீங்க சில காரியங்களை பயிற்சி வைக்க வேண்டும். But after having come into the path, you need to train yourself for the presence of God. என்னையெல்லாம் அப்படி தான் ட்ரெய்னிங் கொடுத்தாங்க. And that's how they trained me too. நான் ஒரு கிறிஸ்மஸ்க்கு ஒரு கருப்புல ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ் போட்ட ஒரு ஷர்ட் போட்டு வந்துட்டேன். For a Christmas service, I came with a shirt which was striped. கருப்புல வெள்ளை கோடு போட்டத கொண்டு போட்டு வந்தேன். Black shirt with white stripes. அந்தாச்சு கூட்டம் முடிஞ்சிருச்சு. The meeting was over. அப்ப வந்து தூத்துக்குடியில வந்து லோக்கல்ல சிட்டிக்குள்ள ஒரு லோக்கல் இருந்துச்சு. அதனால சண்டே சர்வீஸ்லாம் எங்க தான் வடக்கூர்ல மெயின்ல தான் நடக்கும். At that time there was a local in that city, but for the special Sunday service they had in the center. Every week சண்டே சர்வீஸ் அங்க தான் நடக்கும். And Sunday service in every week was in the center. கிறிஸ்துமஸ் சர்வீஸ் அங்க தான் நடந்துச்சு. Christmas service was also in the center faith. முடிஞ்ச உடனே எங்க பிரதர் அங்க அவரும் அங்க தான் இருந்தாரு. Soon after the end of the meeting, my brother was also there. எல்லாரும் அவரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணாங்க. And all greeted him, wished him praise the Lord. நானும் எல்லாரும் கும்பலோட போய் ஸ்தோத்திரம் பண்ணேன். I also along with the crowd went to wish him. அவருடைய இறங்க பார்த்தாரு. He looked me top to bottom. இது என்ன Dress? What is this dress? எனக்கு ஒண்ணும் சொல்ல முடியல. I could not say anything. கொஞ்சம் தள்ளி நில்லு, எனக்கு கேவலமா இருக்கு, அசிங்கமா இருக்கு, கொஞ்சம் தள்ளி நில்லு அப்படினு. He said, stand aside, it's shameful for me. நீ என் கூடயே இருந்துட்டு இப்படி ஒரு Dress போட்டு சர்வீஸ்க்கு வந்துட்ட. Being with me, you are clothed with this dress for the service. தள்ளி நில்லு. Set aside. அப்படினாரு. He said. அப்பதான் புரிஞ்சது இந்த Dress வந்து தேவ சமூகத்துக்கு ஒத்து வராது. It is then I understood this dressing is not meant for the presence of God. அன்னைக்கு ஒரு பிரதிஷ்டை பண்ணிட்டேன். That day I made a consecration. சர்ச்சுக்கு ஒயிட் தான். Only white for the church. இது எதுக்கு சொல்றேன்னா, Why I tell you this is, நமக்கு சரியான ஒரு கண்டிப்பான போதகம் அவசியம். we need a hard and strict doctrine. எப்படியும் உடுத்திட்டு நம்ம மேல போயிடலாம்னு நினைக்க கூடாது. Doesn't mean that we can go up clothing any way we like. உன்னுடைய Dress ரொம்ப முக்கியம். Your dressing is important. அது தகுதியான
வஸ்திரமா இருக்கணும். It should be a worthy clothing. உன் மானத்தை மறைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். It should be so to cover your shame. உன்னுடைய Dress மற்றவங்களுக்கு ஒரு தெய்வீகத்தை போதிக்கிறதாக இருக்கணும். Your dress should instruct divinity for others. உன்னுடைய Dress மற்றவங்க உன்னை விரும்பத்தக்க ரூபத்துல நீ பண்ணக்கூடாது. Your dressing should not be in a way to allure others. உலகத்துல சொல்லுவோம் ஆள் பாதி ஆடை பாதின்னு. நம்ம ஆள் தான் முழுவதும், நம்ம ஆடை முழுவதுமே இருக்க வேண்டியது அவசியம். In the world they will say the person is half and the dressing is half, but not that for us. Our dressing should be whole. முஸ்லிம்ஸ் Dress பாருங்க. Look at the dressing of the Muslims. யூதர்களுடைய Dress பாருங்க. Look at the dressing of the Jews. இயேசுனுடைய Dress பாருங்க. Look at the dress of Jesus. அவருக்கு ஒரு முழு நீள அங்கி உடுத்தி இருந்தார். He was given a garment down to the foot. இதுக்கு மேல ஒரு மேல் வஸ்திரம் அணிந்திருந்தார். And there was a robe above. அந்த முழு நீள அங்கியை அவங்க பிச்சுக்காம சீட்டு போட்டு எடுத்துக்கிட்டாங்க. And they cast lots for his garment. அந்த மேல் வஸ்திரத்தை தான் அவங்க கிழிச்சு 4 துண்டா எடுத்துக்கிட்டாங்க. While that robe they tore it and kept it as 4. அவர்தான் இயேசு. He is Jesus. நம்முடைய Dress எப்படிப்பட்டது? How is our dressing? நீங்களே யோசிச்சு பாருங்க. Think of yourself. இப்ப நம்ம ஆளுங்க எல்லாம் பழைய ஆளுங்க எல்லாம் அந்த காலத்துல இந்த உபதேசத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்க, அதனால அவங்க அந்த ஸ்ட்ராங்லயே இருக்காங்க. ஆனா இப்ப வர்ற மாடர்ன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இவங்களே தெய்வீகமற்றதை வாங்கி கொடுக்கறாங்க. Our people who are of olden times, they stand fast for the truth according to the old ages, but for the new generation they don't adopt that methodology. நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க உங்களுடைய தெய்வீகத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களால கொண்டு வர முடியலையே. Beloved, just think over, you are not able to bring divinity to your children. நீங்க அதுக்காக நீங்க நினைக்க கூடாது தர பாஸ்டர் வந்து பழமைவாதி அப்படினு நினைக்க கூடாது. For that, don't think Pastor Durai is one of the old ages. அப்படி ஒரு சிலர் யோசிக்கிறாங்க. No, something like that. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நமக்கு தெய்வீகம் தேவை. Understand well, divinity is essential for us. நீ ஒரு துதியின் உடையை உடுத்திக் கொள்ளலாம். You need to be clothed with the garment of praise. ஏசாயா 61:3 சொல்லி இருக்கிறது, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை தரித்துக் கொள்ளுங்கள். Isaiah 61:3 says, garment of praise for the spirit of heaviness. யோபு 29:14 அவன் சொல்கிறான், நீதி என்னுடைய உடுப்பாய் இருந்தது. Job 29:14 says, righteousness was a raiment for me. சூழ்நிலைகள் மத்தியிலே ராஜாக்கள் இரட்டை உடுத்திக் கொண்டார்கள். Yes, the kings clothed sackcloth among situations. நீதிமொழிகள் 31:25 அவளுடைய உடை பலமும் அலங்காரமுமாய் இருந்தது. Proverbs 31:25 says, strength and honor are our clothing. நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது? How is our life? ஒன்று உன்னுடைய உணவு, இரண்டாவது உன்னுடைய உடை. 1, your food habits, and 2, your dressing. மூன்றாவது உன்னுடைய தங்கும் இடம். And 3, your place of stay. நீங்க நினைக்கிறீங்க கடைசில இவர் ஜீரோ ஆக்கி விட்டுருவாரோ அப்படின்னு யோசிக்கிறீங்க. And you may think finally pastor will make you zero. நீ ஜீரோ ஆனாதான் கர்த்தர் அடுத்து உனக்கு முன்னால எதையாவது வேல்யூபிளா ஏதாவது செய்ய முடியும். Only if you become zero, the Lord can do something valuable before you. இல்லன்னு சொன்னா நீ வேல்யூ இல்லாத ஆளா போய்டுவே. Or else you will become. ஒன்னு தெரியுமா, இந்த Dress எல்லாம் மேல போகாது. Now you know this clothing will not take you to heaven. நம்ம வரும்போது இயேசு வரும்பொழுது அப்படியே பறந்து போய் ஜிப்பாவோட அப்படியே போய் சுடிதாரோட போய் உள்ள உட்கார்ந்துருவோம் நினைச்சீங்களா? When Jesus appears, do you think we will fly away with this clothing and sit in heaven with this dress? இது அவ்வளவும் கீழே விழுந்துரும். No, all our dresses will fall down. இந்த Dress எல்லாம் அங்க கொண்டு போனா பரலோகம் குப்பை கூலமாயிடும். If you take this dress to heaven, heaven will become a rubbish. உண்மைதானே? Is it not? இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போகும் பொழுது When Jesus Christ went up to heaven, இங்க இவங்க கல்லறையில போய் பார்க்கறாங்க. they went and saw his sepulchre. இவங்க கல்லறைக்குள்ள போனா என்ன நடந்துச்சு? What was there in that sepulchre? அவரை சுற்றி இருந்த சீலை ஒரு மூலையிலே வைத்திருக்க கண்டேன். That cloth with which he was swaddled was set aside. இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? From this what do we understand? நாம போட்டு இயேசுவை சுத்தி வச்சிருக்கிற Dress கூட போட்டுக்கிட்டு அவர் எங்க போக முடியாது? அவர் பரலோகத்துக்கு போக முடியாது. Jesus could not go to heaven with that dress with which he was wrapped. அவர் மகிமையின் உடையோட தான் மேல போனாரு. He went up with the clothing of glory. அந்த பொண்ணு ஓடி போய் தொட போனாரு, தொட்றாத என்னைய டச்சே பண்ணிராதன்ட்டார். When that woman went to touch him, he said, touch me not. ரபில ரைட், என்னைய மட்டும் நெஞ்சிராத, தொட்றாத. She shouted, Rabbi, but she said, touch me not. நீ என்னை தொடாதே, நான் இன்னும் பிதாவினிடத்தில் போய் சேரவில்லை, என்னை டச் பண்ணிடாதன்ட்டார். Touch me not, for I am not yet ascended to my Father. ஏனென்றா அவரை சுத்தி இருந்த Dress எல்லாம் அங்க போயாச்சு, இப்ப மகிமையில நிக்கிறாரு அவரு. Because he is standing in glory now, his dresses is gone away. நீ போட்டிருக்கிற இந்த ஆக்குவாடான Dress எல்லாம் போட்ட உடனே ட்ரம்பட் அடிச்ச உடனே இப்படியே கொண்டு போனார்னா அங்க ஒரு பெரிய கோடிக்கணக்கான குப்பை சேர்ந்துரும்.
with your awkward dress, and when the trumpet sounds, if you are to go to heaven, heaven will become a rubbish. ரொம்ப கவனம், உன்னுடைய Dressல பரிசுத்தம் இல்லாவிட்டால் பரலோகம் போக இயலாது. If there is no holiness in dressing, you cannot go to heaven. நம்ம Dress வந்து யாரும் குற்றம் சாட்டிட கூடாது. Nobody should accuse, blame our dressing. உன்னுடைய Dress சரியில்லைன்னு சொல்லிட கூடாது. Nobody should say it is not worthy for you. ரொம்ப தகுதியான பரிசுத்தமான தெய்வீகமான Dress போட்டு கோயிலுக்கு கூட வாங்க. Come to the church with a good, holy and worthy dressing. இல்ல ஃபேஷன் ஷோல கேட்வாக்ல போன மாதிரிலாம் உள்ள கோயிலுக்குள்ள வரணும் வரக்கூடாது. And do not walk up and down the church as catwalks and மூன்றாவது உன்னுடைய இருப்பிடம், தங்குமிடம். And secondly, your place of abode. மத்தேயு 3:3ல சொல்லி இருக்கிறது. Matthew 3:3 என்று says, வனாந்தரத்தில் கூப்பிடுறவனுடைய சத்தம். the voice of one crying in the wilderness. அவனுக்கு அம்மா அப்பா வீடு வாசல் எல்லாம் இருந்துச்சு. அவனுக்கு அப்பா இருந்தாரு, அம்மா இருந்தாங்க, நல்ல ஒரு வீடு இருந்துச்சு, ஒத்தைக்கு ஒரு பிள்ளை. ஆனா அவன் தங்கியிருந்த இடம் வனாந்தரம். He had father, mother, he was the only son, but where he stayed was the wilderness. நீ இருக்கிற இடம் ஒரு பெரிய லக்ஸூரியஸ் பேலஸா இருக்க கூடாது. நீ இருக்கிற இடம் ஒரு வனாந்தரம் போல ஒரு வெறுமையான ஒரு இடமாக இருக்கணும். The place of your stay should not be a luxurious palace, but it should be very simple. இந்த வனாந்தரத்தில் தான் அவன் கற்றுக்கொண்டான். And he learned in this wilderness. இந்த வனாந்தரம் தான் யோவான் ஸ்நானனுடைய பள்ளிக்கூடம். And this wilderness was John's school. அவன் இரவு பகல் அங்கதான் இருப்பான். Day and night he was there. அவனை கர்த்தர் அந்த இடத்துல வச்சு தான் ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருந்தார். And God prepared him there. சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடு செத்தவன். She that liveth in pleasure is dead while she ஒரு liveth. சிலர் பாருங்க தங்களுடைய வீடுகளுக்காக பயங்கரமா செலவழிக்கிறாங்க. Some people, they decorate their house much. பயங்கரமா செலவழிக்கிறாங்க. They decorate it much. கோடிக்கணக்கில் செலவழிக்கிறாங்க. And they have it in crores down. யோசிச்சு பாருங்க, இந்த வீட்ல இருந்துட்டு நீ பரலோகத்துக்கு போயிடுவியா? Think over, will you go to heaven from that house? வீடு தேவைதான். House is essential. அதுக்கு 72 ஷோரூம் தேவை, ஷோகேஸ் தேவையில்லை. But you need no showcase in it. அதுல ஃபுல்லா பாத்தீங்கன்னா இவங்க பிறந்ததுல இருந்து வளர்ந்ததுல இருந்து உள்ள பொம்மையும் குப்பையும் கொழு மாதிரி வச்சிருப்பான். இயேசு இந்த வீட்டுக்குள்ள வரணும்னா அதெல்லாம் தூரத்துக்கு போடு, குப்பையில போடு. And in that showcase you can see all these snaps and photographs and dolls and throw it all in the dustbin. அப்படி ஷோகேஸ் இருந்துச்சுன்னா வசனமா வை. And if you have in the showcase, then keep the verses. உள்ள வந்த உடனே ஒரு ஆத்மாவை டச் பண்ற மாதிரி ஒரு வார்த்தை வை. That the word may touch a soul that enters your house. அத பார்த்த உடனே அவன் அப்படியே ஒப்பு கொடுக்கணும் ஒரு புது ஆள். That they may commit themselves to the Lord when they read it. அத விட்டு அங்க ஒரு பொம்மையா குரங்கா வாங்கி வச்சு இந்த என்ன டெடி என்னெல்லாமோ வச்சிருக்காங்க. இதெல்லாம் துருத்திக்கோ, இதெல்லாம் வச்சு என்னத்துக்கு? நீதான் 40 வயசு ஆயிச்சே, நீ 3 வயசுல வச்சிருந்ததெல்லாம் எதுக்கு தூக்கி வச்சிட்டு இருக்க? You're already 40. Why do you need your playthings which you had at the age of 3? All the teddy bears and dolls. நான் சொல்றது கரெக்ட்னு சொல்றாங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு எல்லார் வீட்லயும் வனாந்தரமா மாற போகுது. And now all of you are going to become wilderness, I sure. அப்பனா வனாந்தரத்துல இந்த ஆவி ஊற்றப்படும் பொழுது செழிப்பாயிடும் வீடு. When the Spirit of God is poured into the wilderness, your house will prosper. தேவையில்லைங்கறேன். I say that's not essential. பைபிள் சொல்லுகிறது, நீ இருக்கிற இடத்தில் சுவர்களிலே எல்லா இடத்திலும் வசனங்களை எழுதி போடுவாயாகன்னு பழைய ஏற்பாட்டிலே சொல்லி வச்சிருக்கு. Even in the Old Testament it is said in the Bible, write down verses in your walls of the house. நான் ஒரு வீட்டுக்கு போனேன். I went to a house. ஒரு 15 அடி நீளம் 10 அடி அகலம் இருக்கும். It was 15 inches length and 10 inches broad. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா 68 வசனம் இருந்துச்சு. And there were 68 verses in that house. எல்லா இடமும் வசனம் 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 வசனம். So many verses in every place. எனக்கு அது நல்லா பிடிச்சிருந்துச்சு. I liked it much. ஆனா அதுக்கு நடுவுல ஒரு மீன் தொட்டி இருந்துச்சு, அதான் பிடிக்கல. But there was a fish tank in the between which I don't like. அதுக்குள்ளே ஒரு வசனம் இருந்துச்சு. And again there was a verse in that tank. நான் என்ன சொல்றேன்னா, மீன் வளர்க்கிறது தப்புன்னு நான் சொல்ல வரல. I don't tell that growing up fishes is wrong. நாய் வளர்க்கிறது, மீன் வளர்க்கிறது, ஆடு வளர்க்கிறது தப்புன்னு சொல்லல. ஏன்னா நான் தப்புன்னு சொன்னேன்னா நீங்க ஒரு வசனம் தூக்கிட்டு வருவீங்க, நீதிமான் மிருக ஜீவன்களை காப்பாற்றுகிறான். And growing up dogs and fishes and cattle, I don't say it is wrong. Then you will quote the verse to say the righteous will keep the beast or save the life. அந்த மீனை கூண்டுக்குள்ள போட்டு சாவடிச்சுக்கிட்டு இருக்கற, நீ வளர்க்கற. You are putting the fish into the tank and you make it die. Are you growing it up? ஒரு சிலர் புறா வளர்ப்பாங்க. Some people grow dogs. அந்த வீட்ல அந்த பையன் படிச்சதா சரித்திரமே இருக்காது. நீங்க புறா அந்த வளர்த்த வீட்ல எல்லா சரித்திரமே அப்படி புரட்டி பாருங்க, ஒருத்தனும் படிக்க மாட்டான். And you can see the children in that house, they never study at all. ஏன் இதெல்லாம் சொல்றேன்? Why I tell you all that? அவன் காலையில எழுந்திருச்ச உடனே புக் எடுக்க மாட்டான், புறா என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தான் போவான். He will not take his book in the morning, but he will go after those dogs. வந்த உடனே மீன் என்ன பண்ணிருக்குன்னு பாப்பான். He will see how is the fishes. நீங்க உங்க
உங்களுடைய பிள்ளைகளுடைய மோட்டிவை தெய்வீகமாகவே கொண்டு வாங்க. You have to motivate your children in a divine manner. வனாந்தரத்தில் கற்றுக்கொண்ட யோவானால் தான் ஊழியத்தை வழியை ஆயத்தப்படுத்த முடியுமே தவிர சுகபோக வாழ்வு வாழ்கிறவனுக்கு இயேசுவை மகிமைக்கு வருகையில வரும்பொழுது அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்த முடியாது. It is only that John the Baptist who learned in the wilderness who could prepare the way of the Lord, and you who live sumptuously cannot prepare the way for the Jesus who is appearing. அவன் எப்பவும் வனாந்தரத்தில் இருந்துட்டே இருப்பான். He was all the time in the wilderness. ஒரு நாலு பையங்களோட உட்கார்ந்து இருப்பான்னு நினைக்கிறீங்களா? Do you think he was with 4 guys? அவனுக்கு கூட 3 பேர் இருந்தாங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் தான். There were 3 with him, Father, Son, Holy Spirit. அவனுடைய யூத் ஃபுல் லைஃப் அவன் யூத் பாய்ஸோட செலவழிக்கல. His young stage was not spent with the youth boys. அவனுக்கு பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், சாட்டிங், நெட்டிங் ஒண்ணுமே கிடையாது. அவனுக்கு ஒரே சாட், ஆண்டவர்ட்ட மட்டும் தான் சாட் பண்ணிட்டே இருப்பான். He had no boyfriends or girlfriends or chatting in the net, but he was always chatting with God. ஆண்டவரோட தான் அவன் சாட் பண்ணிட்டே இருப்பான். வனாந்தரத்துல தான் இருப்பான். பகல்ல வெயிலோ மழையோ குளிரோ அங்கேயே உட்கார்ந்துட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு வழியை ரெடி ஆகிட்டு இருக்கா, நம்ம வெளியே வரணும். He kept communing with God all the time in the wilderness, day and night, in frost or heat, because he wanted to prepare the way for the Lord. நான் சொல்றது உங்களுக்கு வித்தியாசமான ஒரு பிரசங்கமா இருக்கும். ஆனா இன்னைக்கு அல்ல, இயேசு வருகையில போகாம நிக்கும்போது நீ இந்த பிரசங்கம் உன் மண்டையில ஊதிக்கும். நம்ம மிஸ் பண்ணிட்டோம். My message today for you may be quite different, but this message will come to your mind when you are left behind at Jesus coming. வனாந்தரத்தில் நீ இருந்தால் ஆண்டவர் வானமன்னாவினால் உன்னை போஷிப்பார். If you are in the wilderness, God will feed you with heavenly manna. அவனுக்கு ஒரே ஒரு friend தான். He had just one friend, அந்த friend ஆண்டவர் மட்டும்தான். which was God himself. அவரோட வனாந்தரத்துல தான் இருந்துட்டே இருப்பான். He was all the time with him in the wilderness. அவனை உருவாக்கிக்கிட்டே இருந்தார். Kept on forming him. அவன் ரெடி ஆகிட்டு அவனுக்குள்ளே ஆயத்தம் நடந்து கொண்டே இருந்தார். And a work of preparation was going on. ஒரு ஊழியக்காரனா எப்படி இருக்கணும்னு தான் நான் இப்ப சொல்லிட்டு வர்றேன். And I keep saying how a servant of God வருகைக்கு போக வேண்டிய விசுவாசி எப்படி இருக்கணும்னு தான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். and how a believer to be caught up should be. இவர்கள் மாத்திரமே அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தி கொடுக்க முடியும். Only such people can prepare the way for the Lord. அடுத்து இவனுடைய லைஃப்ல ஒரு கண்டிப்பான ஒரு ஆள். Nextly, there was a discipline in his life. கண்டிப்புனா சாதாரண கண்டிப்பு கிடையாது. A good strictness in his life. ஒரு சிலர்லாம் தன்னுடைய பிள்ளைகளை நாய் அடிக்கிற மாதிரி அடிப்பாங்க. And some people they beat their children as for a dog. இல்லனா மாடு அடிக்கிற மாதிரி அடிப்பாங்க. And they all like as they beat a cow. அடிக்கிறது தப்புன்னு சொல்லல. I don't say beating is wrong. பிள்ளையை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். Beat the child with his rod and he will not ஆனா die. பைபிள்ல சொல்லிருக்கு அவனை கொல்லும்படி எத்தனையாதே. But the Bible says, smite not that he may die. இந்த நீங்க அடிச்சு அவங்க நினைச்சுறான் என்ன ரெண்டு அடி அடிப்பானா அடிச்சு போடும் அப்படி. You keep on smiting him, then he will say, beat 2 more and I will bear it. நான் என்ன சொல்றேன், அடிக்கவே வேண்டாம். உன்னுடைய பார்வையிலேயே அவன் கிளியர் ஆகணும். அப்படி நீ வளர்த்திருக்கணும். What I tell you is, beating is not essential. With your sight itself, you should make him clear. நம்ம ஆளுங்க செய்யற தப்பு என்னன்னா, அம்மா அடிச்சா அப்பா ஏன் நீ அவனை அடிச்சா, என் பிள்ளையை எப்படி நீ அடிக்கலாம், அது என்ன ரோட்ல இருக்கு உன் பிள்ளை, இவ வேற இடத்துல இருந்து வந்துட்டாளா மனைவி. Some of our families are like this. When the mother beats, the father will scold the mother, and it's things like this. ஒரு பையனை சண்டே ஸ்கூல்ல ஒரு 1/4 மணி நேரம் முழங்கால் போட வச்சதுக்கு அன்னைக்கு முழுசும் அவங்க அப்பா மூஞ்சி தூக்கிட்டே இருந்தார். என் பையனை முழங்கால் போட வச்சுட்டார், என் பையனை முழங்கால் போட வச்சுட்டார். அவன் காலமெல்லாம் நரகத்துல போய் சாவ போறான். அதுக்கு முன்னால முழங்கால் போட்டா தப்பிடுவான். For making a boy to be on knees as a punishment in the Sunday school, his father kept on murmuring and getting angry with us. அப்படிதானே? Is it not? முழங்கால் நல்ல ட்ரெய்னிங். And the knees is a training. கண்டிப்பது அவசியம். Discipline is essential. இங்க பாருங்க, அவன் ஞானசானம் எடுக்க வர்ற ஆளுங்களை எப்படி கண்டிச்சான் தெரியுமா? Look at the people who came for his baptism. மத்தேயு 3:7ல பார்க்கும் பொழுது விரியன் பாம்பு குட்டிகளே என்று பேசினான். As to how John the Baptist spoke about them in Matthew 3:7, sons of vipers. விசுவாசிகளை எல்லாம் கூப்பிடல, விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? He did not call them O believers, but he said, O generation of vipers, who hath warned you to flee from the wrath to come. தப்புன்னு பிரசங்கம் பண்ணுவான். And he will speak sharply. அவனுக்கு ஏரோதை ரொம்ப பிடிக்கும். ஏரோதை அவனுக்கு அதிகம் பிடிக்கும். He liked Herod much. ஏரோதுக்கு இவனுக்கு ரொம்ப மதிப்பு கொடுப்பான். And Herod respected him much. அப்படிப்பட்ட ரெண்டு பேருக்கு ஒரு நல்ல ஐக்கியம். And that was a good unity between both of them. ஆனா ஏரோது என்ன பண்ணிட்டான்? But what did Herod do? தன்னுடைய தம்பி மனைவியை வச்சுக்கிட்டான். He had his brother's wife. உடனே இவனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. Soon John the Baptist was in tension. உடனே கூப்பிட்டு சொன்னா,
இந்த தவறு நீ செய்யக்கூடாது. And he pointed out and said, do not do this wrong. மத்தேயு 14:4 நாம் இதை பார்க்கலாம். Matthew 14:4 உன் தம்பி மனைவி நீ வைத்திருக்கிறது தவறு. It is wrong to have your brother's wife. அச்சா பாருங்க, சரியான ஒரு பிரசங்கம். It was a good sermon. எப்படிப்பட்ட வார்த்தைகள். Look what his words were. இதுதான் அவனுடைய கண்டிப்பு. This was his discipline. தம்பி மனைவியை பத்தி தன்னை பத்தி அசிங்கமா பேசிட்டானேன்னு சொல்லிட்டு உடனே அவனை ஜெயிலுக்கு தூக்கி போட்டான். அதுக்காக அவன் வாபஸ் வாங்க மாட்டான். Because he spoke shamefully about him and his wife, he put him into the prison, but he did not take that message back. இன்னைக்கு கண்டிப்பான பிரசங்கங்கள் ஜனங்களுக்கு தேவையில்லை. Today people do not need strict ஆனா வேதம் sermons. சொல்லுகிறது போதக சிட்சையே ஜீவ வழி. But the word of God says instructions are the way of life. தாறுமாறா ஜீவிச்சிட்டு உன்னை வந்து சபையில தூக்கி வைக்கணும்னு நீ நினைக்க கூடாது. Do not think that you should be promoted in the church having a traversing life. உன்னுடைய வாழ்க்கை மாறி நீ வகிவிலே செல்ல வேண்டும். And your life should change and be right. யாக்கோபு தன்னுடைய பிரசங்கத்தை எப்படி பண்ணாரு? How did James do his sermon? யாக்கோபு நல்ல விபச்சாரிகளேன்னு பேசினாரு. James 4:4 he said, ye adulterers and adulteresses. மத்தேயு 23ஆம் அதிகாரத்துல இயேசு எப்படி பேசினாரு? How did Jesus speak in Matthew 23? வேதபாரகரே, மாயக்காரரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. He said, ye scribes, Pharisees, woe unto you. வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையே உனக்கு ஐயோ. Ye whited sepulchres, woe unto you. இதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசங்கம். This was a sermon of Jesus. பிரியமானவர்களே, கண்டிப்பு ஒரு குடும்பத்துக்கு அவசியம். Beloved, discipline is essential for a இன்னைக்கு family. கண்டிப்பை ஜனங்கள் விரும்புகிறது இல்ல. But today people don't desire that உங்களுடைய discipline. பிள்ளைகளை நீங்கள் கண்டிப்பில வளர்க்க வேண்டும். கண்டிப்பை அவன் விரும்ப வேண்டும். You have to train up your child in discipline. கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது என்னுடைய அபிஷேகத்தை உங்களுக்கு தருவேன். Accept corruption, then I will give you anointing. அபிஷேகத்துக்கு ஒரு வழி கடிந்து கொள்ளுதலுக்கு ஏற்றுக்கொள்வது. And one way for anointing is accept correction. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Proverbs 1:23 says, என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், என் ஆவியை உங்களுக்கு நான் தருவேன், என் வார்த்தையை உனக்கு தெரிவிப்பேன். turn you at my reproof, behold, I will pour out my spirit and will make known my works. இந்த ஊழியத்திலே மிகவும் இந்த விசுவாச பாதையிலே மிகவும் முக்கியம் உணவு. One of the main thing important in this life is meat. இரண்டாவது உன்னுடைய உடை. 2, dressing. மூன்றாவது உன்னுடைய வீடு. 3, your abode. நான்காவது உன்னுடைய கண்டிப்பான ஜீவியம். 4, your strict life. கரெக்ட்டா கோடு பிடிச்சு நிக்கணும். And you should stand in an exact line. நீங்க அப்படி பழகணும், நீங்களும் அப்படி பழகி இருக்கணும். Train yourself and be trained in that manner. உங்களுடைய பிள்ளைகளை யாராவது கண்டிக்கிறதுக்கு ஒத்துக்கொள்வீங்களா? And will you allow your children to be disciplined by others? நீங்க யோசிச்சு பாருங்க. Just think over. உங்களுடைய பிள்ளைகளை உங்களால கண்டிக்க முடியுதா? Are you able to discipline your children? உங்களுடைய பிள்ளைகளை மத்தவங்க கண்டிக்கிறதுக்கு ஒரு சிலர் சொல்லுவாங்க தாங்க கண்டிச்சிடுவாங்க, மத்தவங்கள கண்டிக்க விட மாட்டாங்க. Some people they themselves will give the reproof, but they will not allow others to reproof them. உலகத்துல சொல்லுவாங்க வீட்ல அடங்காதது எங்க அடங்கும்? ஊர்ல அடங்கும். In the world they would say, he that cannot be disciplined in his வீட்ல உன் house, பிள்ளையை உன்னால அடக்கி வளர்க்க முடியலன்னா ரோட்ல அடிபட்டு அடங்குவான். he will be disciplined by the people in the road. அது அசிங்கம் இல்லையா? Is it not a shame? நீயே இப்பொழுது உன்னுடைய பிள்ளைகளை நீங்களும் கண்டிப்புல இருக்கணும், மற்றவங்களையும் கண்டிப்புல கொண்டு வரணும். You should have a disciplined life as well, bring others to the discipline. அவனுடைய தாழ்மையை பாருங்கள். Look at his humility. மத்தேயு 3:11 சொல்லப்பட்டிருக்கிறது. Matthew 3:11 இயேசுவுடைய பாதரட்சைகள் நீ வார்களை அவிழ்க்க நான் பாத்திரன் அல்ல. I am not worthy to unloose the shoes of Jesus. ஆண்டவருடைய செருப்பு கலத்துறது கூட அவன் பாத்திரம் இல்லை என்று சொல்லுகிறான். And he says, I am not worthy to unloose the shoes of Jesus. யோசிச்சு பாருங்க எவ்வளவு தாழ்மை. Look what a great humility. நமக்கு தாழ்மை இருக்கா? Do we have நம்ம humility? எத்தனை பேருக்கு உண்மையான தாழ்மை இருக்கும்? How many of us have the genuine மத்தவங்க உங்களை humility? சோதிக்கும்போது தான் உண்மையான தாழ்மை தெரியும். When others test you, you will know your அவனுடைய humility. ஜீவியத்திலே நீதியும் பரிசுத்தமும் மறைந்திருந்தது. Righteousness and holiness was hidden in his life. மார்க் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Reading Mark 6:20. யோவான் நீதியும் பரிசுத்தமும் உள்ளவனாய் வந்தான். John was righteous, a just man இந்த and holy. மார்க்கத்துல வந்த பின்பு பரலோகத்துக்கு போகணும்னா பரிசுத்தம் நம்முடைய தேவை. To go to heaven after coming to this path, we need to be just and holy. அது என்ன நீதி? What righteousness? அது என்ன பரிசுத்தம்? What holiness is that? பிரியமானவர்களே, உலக நீதி வேறு, சபை நீதி வேறு. Beloved, one's righteousness of the world and the church is உலக different. நீதி அவன் செஞ்சா நீயும் செய்யலாம். Righteousness of the world is if he does, you can do ஆனா it. பரிசுத்தம் அவங்களுடைய நீதி அப்படி அல்ல. But righteousness of saints is not வெளிப்படுத்தல் that. 19ஆம் அதிகாரத்துல சொல்லி இருக்கிறது இது பரிசுத்தம் அவங்களுடைய நீதிகளே. Revelation 19 says about the righteousness of saints. அது என்ன பரிசுத்தம் அவங்களுடைய நீதி? What is that righteousness of 1 saints? கொரிந்தியர் 6ல பார்க்கும் பொழுது 1 Corinthians 6 says,
is, நஷ்டத்தை பொறுத்துக் கொள்ளுதல் பரிசுத்தவான்களுடைய நீதி. bearing the loss is the righteousness of the saints. அநியாயத்தை சகித்துக் கொள்வது நஷ்டத்தை பொறுத்துக் கொள்வது. Enduring when you are buffeted is that righteousness. இதுதான் பரிசுத்தவான்களுடைய நீதி. This is the righteousness of saints. இரண்டாவது பரிசுத்தம். Nextly, holiness. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிற மெஷர்மென்ட் பரிசுத்தம். A measurement that God expects in God's children is holiness. யாருடைய பரிசுத்தம்? What holiness? இயேசுவுடைய பரிசுத்தம் நமக்கு தேவை. The very holiness of Jesus. அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். And he is our sanctification and wisdom and redemption. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு நமக்கு இந்த நாட்களில் பரிசுத்தம் இல்லாவிட்டால் நாம் தேவனை தரிசிக்க முடியாது. After coming into this life of holiness, we cannot see God unless we are holy. ஜனங்க உங்கள்ட்ட எதிர்பார்க்கிறது பரிசுத்தத்தை தான். What people expect of us is holiness. ஒரு தகப்பன் பரிசுத்தமா இருந்தால், If a father is holy, ஒரு தாய் பரிசுத்தமா இருந்தால் if a mother is holy, என்ன நடக்கும்? what will அந்த happen? பிள்ளைகளும் பரிசுத்தவான்களாய் மாறுவார்கள். Children will be holy or வேர் saints. பரிசுத்தமா இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். If the root be holy, then the branches also. முதற்பலனான மாவு பரிசுத்தமாய் இருந்தால் பிசைந்த மாவு அனைத்தும் பரிசுத்தமாய் இருக்கும். If the first fruit of the lump be holy, then the whole lump will be holy. நீங்க பரிசுத்தமா இருந்து ட்ரை பண்ணி பாருங்க. And try to believe holy. கர்த்தர் உங்களோட சார்ந்தவர்களையும் கர்த்தர் பரிசுத்தமாய் மாற்றுவார். Then God will make you holy as the ones who இன்னைக்கு trust எத்தனை in பேர் you. வழியை ஆயத்தப்படுத்த போகிறீர்கள்? How many of you are going to prepare the way இதுதான் of புதிய the Lord? ஏற்பாட்டு வழியும் ஊழியமும். This is the New Testament ministry. இன்னொரு விதத்துல பார்த்தா, In other words, இந்த யோவான் ஸ்நானகன் ஒரு அற்புதம் கூட செய்யல. John the Baptist did not a one miracle. நம்ம ஜனங்கள்லாம் ரொம்ப அற்புதத்தை எதிர்பார்க்கறீங்க. Our people, they expect so much அது miracles. ஒரு விதத்துல நல்லது. That is good on ஆனா one யோவான் hand. ஸ்நானகன் ஒரு மிராக்கிள் கூட செய்யல. But John did not do even one miracle. ஒரு மிராக்கிள் கூட செய்யல. Not a single miracle. வேதத்தில் நான் பார்க்கும் பொழுது When we see in the word of God, யோவான் 10:41 John 10:41. யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை. And John did no miracle. ஆனா அவனுடைய வாழ்வுதான் அற்புதம். But his life was a miracle. ஏசாயா 8:18 படி Isaiah 8:18. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is it said there? நானும் என் பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்திலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம். Behold, I and the children are for signs and wonders in நீ Israel. ஒரு அற்புதம் செய்ய வேண்டாம். ஆனா நீயும் உன் பிள்ளைகளும் அற்புதமா வாழ்ந்தா போதும். You need not do any miracle, but you and your children live as wonder. பைபிள் எழுதி வச்சிருக்கிறது. ஆனா நீதான் உண்மையான பைபிள். The Bible is written down, but you are the true Bible. நாங்கள் வாசிக்கத்தக்க உண்மையான நிருபங்கள் நீங்களே. And ye are the true epistles that we may read. நம்ம பைபிளை தூக்கிட்டு போனா பைபிளை வைய உன் கதையை சொல்லுமா. If you take the Bible, then the people say, leave the Bible, what about your story? அற்புதங்கள் வெளியரங்கமாக செய்யணும்னு அவசியம் இல்ல. We need not openly do miracles. ஆர்சில பாத்தீங்கன்னா அவன் செத்த பிறகு கூட இல்ல உயிரோட இருக்கும்போது ஒரு அற்புதம் செஞ்சிருந்தால்தான் அவருக்கு என்ன பேர் கொடுப்பாங்க? புனிதர் பட்டம் கொடுப்பாங்க. Look at the RC people, they will be given a sacred name only if they do a miracle before death or after death. வெளியரங்கமா நீ ஒரு அற்புதம் செய்ய வேண்டாம். நீ அற்புதமாய் வாழ்ந்து காட்டு. You need not do an open miracle, but let your life be a miracle. உன்னை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படட்டும். Let people wonder at your life. எப்படி இருந்தாலும் இப்படி மாறிட்டான். What a person he was, now he is changed. எந்த அளவு மோசமா இருந்து எந்த அளவு தெய்வீகமா வந்திருக்கிறான். So worse he was, now so divine. இதுதான் நம்முடைய அற்புதம். This is a miracle. உங்களையே பார்த்து அவங்க மிரண்டு போயிடணும். And they will be terrified at you. குழாயடி சண்டையில எல்லாம் உங்களை பார்த்திருப்பாங்க. Maybe they have seen at you in Chennai. அப்படிதானே? குழாயடி சண்டை. You would have seen the struggle under the pipes. ரோட்ல எல்லாம் நீங்க என்னென்ன பேசுவீங்கன்னு மத்தவங்க எல்லாம் பார்த்திருப்பாங்க. And you can see what all words you use. திருப்பி உங்களை அதே இடத்துல தெய்வீகமா பார்க்கணும். And they should see you divine at the same spot. அதுதான் அற்புதம். That is miracle. இருக்குமா? Will it happen? அற்புதங்களாய் உங்களால் மாற முடியுமா? Can you become a sign and a அப்பதான் நீ wonder? வருகைக்கு இயேசுவுக்காக நீ வழியை ஆயத்தப்படுத்த முடியும். Only then you can prepare a way for Jesus. இவன் ஒரு தனி மனிதன். He was an individual. கொஞ்ச நாள் தான் ஊழியம் செஞ்சான். And he did the ministry. ரொம்ப ஷார்ட் பீரியட். A short period ministry. இயேசுவுக்கு கூட 3 வருஷம் கிடைச்சது. Jesus had 3.5 years for இவனுக்கு அவ்வளவு நாள் ministry. கிடைக்கல. But he did not have so much. கொஞ்ச டைம் தான் அவனுக்கு கிடைச்சது. Very short time இந்த given him. ஷார்ட் டைம்ல அவனுடைய லைஃப் எப்படி ஒரு மாதிரியாக மாறிவிட்டது. In that short time he had an exemplary life. அவனுக்கு அவன் சாப்பாட்டுல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பான். He was very disciplined in his food habits. அவன் Dress பாத்தீங்கன்னா எப்பொழுதும் ஒட்டகமா இருந்தான். And even in his dressing, camel's hair. அவனை பார்த்தா தெரிஞ்சிரலாம் இவன் யோவான் ஸ்நானகன். And you can see him and understand he is John the Baptist. எங்கயாவது வளவளன்னு பேசுறது கொலகொலன்னு பேசுறது பல்ல காட்டுறது இந்த ஸ்கீமே கிடையாது. அவனை பார்த்தாலே சிங்கம் மாதிரி தான் வருவான்.
He would not walk here and there, speak and smile and laugh, but you can see him as a lion. அவன் போய் சுகபோகமான வாழ்க்கை வாழ்றது இல்ல. He never has a sumptuous தன்னை life. வெறுத்து ஒரு தியாகமான வாழ்க்கையில தன்னை அப்ளை பண்ணி வச்சிருந்தான். He had a sacrificial life for himself. அவனுக்குள்ள பரிசுத்தம் மறைந்திருந்தது. Holiness was hidden in அவனுக்குள்ள him. தாழ்மை மறைந்திருந்தது. Humility was hidden in him. அவனுக்குள்ள நீதி மறைந்திருந்தது. Righteousness was hidden in him. வெளியரங்கமாக ஒரு பெரிய பந்தாவாக மிராக்கிள் பண்ணல, பெரிய அற்புதம் செய்யல. லைஃப் தான் அவனுக்கு மிராக்கிளா இருந்தது. He was not a miracle worker outside, but his life was a miracle. அவனுடைய ஓட்டத்தை குறித்து பைபிள் என்ன சொல்லுகிறது? About his race, what does the word of God say? அப்போஸ்தலர் 13:25 பார்க்கும் பொழுது Acts 13:25. அங்கே யோவான் பணிவிடை ஓட்டம் ஓடினான். There we see that John finished his ministration. அவனுடைய ஓட்டம் எப்படிப்பட்ட ஓடியம்? And what kind of ministry his course was அவனுடைய that? ஓட்டம் வந்து பணிவிடை ஓட்டம். A course of ministration. அவனுடைய வாழ்க்கையில பணிவிடை தான் ரொம்ப முக்கியமா இருந்தது. Ministration was much important in his life. இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு அதிகாரம் அல்ல, பணிவிடை தேவை. Beloved, after coming to this life, not a power but ministration, ஒரு service is சேவை enough. மனப்பான்மை தேவை. A mentality of serving is ஒரு needed. புருஷன் வந்து மனைவிக்கு ஒரு ஹெல்ப் பண்றான்னா அது வந்து கௌரவ குறைச்சல் அல்ல, ஊழியம்னு பைபிள் சொல்லுது. If a husband is serving the wife, it's not a prestigious issue, but the word of God says it is a service. ஒரு மனைவி புருஷனுக்கு கடமையை செய்றானா அது வந்து அடிமைத்தன தொழில் நினைக்க கூடாது, அது ஒரு ஊழியம். If a wife is serving the husband, it is not a business of slavery, but it is a service. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் Galatians 5:13 என்ன சொல்லுகிறது? 5:13, what does it say? சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கென்று அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். அன்பினாலே மனைவி ஊழியம் செய்யணும்னு சொல்லல, புருஷன் மட்டும் இல்ல, அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்க. Love, by love serve one another. வீட்ல பிளேட் கழுவி வைக்கிறது வந்து ஒரு தாழ்மையின் தாழ்மையா மாத்திட்டாங்க நீங்க நினைக்க கூடாது. Washing the plate in the house is not that you are made inferior. ஏன் கேட்டரிங்ல இருந்தா நீ எவன் சாப்பிட்டதெல்லாம் உட்கார்ந்து கழுவிட்டு இருப்ப. If you are in the catering, then you have to wash the plates of anyone. அப்படிதானே? Is it not? தான் வீட்ல பிளேட்டை கழுவ மாட்டான், ஆனா கேட்டரிங் போயிட்டா எல்லாருடைய எச்சி பிளேட்டையும் அழகா கழுவி அதை நீட்டா வச்சு அதுல சர்டிபிகேட் வாங்குறதுக்கு ட்ரை பண்றான். They would not wash the plates in their own house, but they have to keep the plates of everyone good in the catering. வீட்ல வந்து தூங்கி எந்திரிச்சா பெட்ஷீட்டை மடிக்க மாட்டாரு, அப்படி தூக்கி போட்டு போவாரு. ஹவுஸ் கீப்பிங் டியூட்டில படிச்சா அழகா எவனெல்லாமோ தூங்கிட்டு போவான், இவன் அழகா மடிச்சு அழகா ஃப்ரீயா. When they are in their house, they would not even fold their bed sheet, but when they have the housekeeping, they have to do everything for others. நம்ம செய்யறது வந்து ஊழியம், சேவை. What we do in our house is the service. பணிவிடை ஓட்டம். The course of service. பணிவிடை செஞ்சு பாரு, கர்த்தர் ஹானர் பண்ணிட்டே இருப்பார். Try to do ministering to others and God will honor you. யாத்ராகமம் 33:11 யோசுவா என்ற வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காவது இருந்து பணிவிடை செய்து கொண்டே இருந்தான். Exodus 33:11 says about Joshua, this man, young man, departed not of the tabernacle, but he was serving. அந்த பணிவிடை ஓட்டம் அவனை எங்கே கொண்டு வந்தது? Where did that course of serving bring him? ஜனங்களை கானானுக்குள்ளே கொண்டு வர உதவி செய்தது. It made him take the people to Canaan. மோசேயினால் அவன் பெற்ற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற முடியாத பட்சத்தில் இவன்தான் அந்த வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரவாளியாக மாறினான். When God could not fulfill the promise through Moses, he was made the heir of that promise. நான் இன்னைக்கு இந்த மெசேஜ் எடுத்ததின் நோக்கம் என்ன? The purpose I took this message this day. நான் எடுக்கல, ஆவியானவர் சொல்றதுக்கு காரணம் என்ன? Why is the Spirit of God telling this? நான் அப்படி குழம்பி போயிட்டு இருக்கும்போது இந்த மரண நேரம் பாஸ்டர் ஒரு பரிசுத்தவான் தன்னுடைய ஓட்டத்தை முடித்தார். இல்ல, இந்த நேரத்துல இதுதான் பேசணும். ஜனங்கள் வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும். இந்த வழியை ஆயத்தப்படுத்துறதுக்கு தான் இப்படிப்பட்ட கூட்டம் மரித்துக் கொண்டிருக்கிறது. This is a time of confusion in which we have a sender pastor has passed away, but it's not that. God says we have to prepare our way. It is to prepare the way that such saints are dying. இது ஒரு பணிவிடை ஓட்டம். This is a course of இந்த ministration. ஊழியத்துல ஒரு பணிவிடை ரொம்ப தேவை. We need to minister in the service. இப்ப மாத்திரம் இல்ல, சாகுற வரைக்கும் தேவை. Not now only, till our death. அது ஒரு பிராக்டிஸா நீங்க சேவை மனப்பான்மையில வரணும். Let us come to the mentality of service. சேவை மனப்பான்மை நமக்கு வந்துருச்சா? Have we that mentality? மதத்தை பரப்புறாங்கன்னு அன்னை தெரசா மேல ஒரு ரிப்போர்ட். And there was a report over that Mother Teresa. அவங்கள போய் என்கொயரி பண்ணி ஒரு அறிக்கை செய்ய சொல்லி ஒரு தாசில்தாருக்கு ஒரு 2-3 பேருக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க. And there was a report given to the Tahsildar and 2 others that she should confess. அவங்க போய்
அறிக்கை தயார் பண்றதுக்கு அது உண்மையா பொய்யா மதத்தை எப்படி பரப்புறாங்கன்னு பார்க்கிறதுக்கு அவங்க இதுக்கு சொல்லாம கொள்ளாம உள்ள போயிட்டாங்க. And the information was given to them that they should prepare a report, and without any prior knowledge they suddenly went in to take the report. அங்க உள்ள போனா அவங்க ஒரு நோயாளியை சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. And there she was cleaning a sick person. அவங்க அந்த நோயாளியுடைய முகத்துல இருந்து புழு வெளியே வருது. Worms were coming out of the face of the sick. இவங்க அத அழகா க்ளீன் பண்ணி அதுக்கு மருந்து இருந்து போட்டு அழகா அதை சுத்தம் பண்றாங்க. And she was cleaning that deceased very nicely. அதுக்கு 2-3 பேர் ஹெல்ப் பண்றாங்க. And 2 or 3 were helping her for that. அதெல்லாம் முடிச்சிட்டு வந்து என்ன விஷயம் வந்தீங்கன்னு பேசினாங்க. After all that she asked, why did you come? இல்ல எனக்கு பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லன்றாங்க. And they said, we have nothing to talk. நாங்க போயிட்டு வரேன்னு போயிட்டாங்க. We are leaving. அவங்க போய் அழகா ரிப்போர்ட் கொடுத்தாங்க. They went and gave a beautiful report. அங்க போய் பாரு. You go ரிப்போர்ட் and see. பண்றவனே எங்க கொண்டு போய் பார்க்க சொல்லு. அங்க போய் பார்க்க சொல்லு. And they said, he that is reporting, then go and see. அவங்களெல்லாம் வெளியே அனுப்புனா இவன் இந்த ரிப்போர்ட் கொடுத்தவன் மனைவியும் இவனும் போய் அந்த வேலை செய்யறானான்னு கேளு. And they said, if those people are sent away, will that man who takes the report and his wife do this work? இதே வேலையே இந்த ரிப்போர்ட் கொடுத்தவனுடைய மனைவி புருஷன் பிள்ளை 3 பேரும் செஞ்சிட்டாங்கன்னா ஓகே அவங்க செஞ்சது தப்புன்னு சொல்லு. If the man who gave the report, he and his wife would do this same work, then you can say it is wrong. இப்படி தான் அவங்க செஞ்சாங்க. And this is what she did. நமக்கு இப்படி பணிவிடை ஆவி இருக்கா? But do we have the spirit of ministry? வேற எங்கேயும் போய் எவனுக்கும் செய்ய வேண்டாம், உங்க அம்மா அப்பாவுக்கு செய்ய அது போதும். Do nothing to anyone else but to your mother and father. உன் தாய் தகப்பனுக்கு செய்ய. Do it to your உன் அண்ணன் parents. தம்பிக்கு செய்ய. Do it to your siblings. இல்லைன்னா உன் புருஷனுக்காவது மனைவிக்காவது செய்ய. Do it to your wife and husband. பணிவிடைனா என்ன? What is ministration? ஒரு சர்வீஸ் மைண்ட் இல்லாம நீ இந்த ஊழியம் செய்ய பிரயோஜனம் இல்ல. Without the mind of service, no use of doing லூக்கா this ministry. 1:17 படி Luke 1:17. அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் இருந்தான். He had the power and the spirit of Elijah. ஒரு அபிஷேகம் இல்லாம இந்த மார்க்கத்துல நீங்க பரலோகத்தை சந்திக்க முடியாது. And without an anointing, you cannot walk in this path to reach எதெல்லாம் heaven. உன்னால செய்ய முடியலையோ அதை செய்ய வைக்கிறதுக்கு தான் இந்த அபிஷேகம். That which is impossible with you, anointing will make it சும்மா possible. கை தட்டுறதுக்கு அபிஷேகம் அல்ல. No, clapping hands is not the anointing. குதிச்சு மத்தவங்களை இடிக்கிறதுக்கு மட்டும் அபிஷேகம் அல்ல. Jumping and beating others is not இந்த the அபிஷேகத்தினுடைய anointing. உண்மையான தன்மை என்ன? But the genuine fact of the anointing. உன்னுடைய மனுஷிகத்தில முடியாததை உனக்குள்ள இருந்து செயல்படுத்துகிறவருக்கு பேர் தான் ஆவியானவர். Anointing or the spirit of God is the one who promotes in you, makes it possible that which is impossible. மனுஷிகத்தில வருகிற கோபத்தை கட்டுப்படுத்த தான் இந்த ஆவி. And this spirit is to control your anger. மனுஷிகத்தில உனக்கு வருகிற இச்சையை கட்டுப்படுத்துறதுக்கு தான் இந்த ஆவி. This spirit is to control the lusts. மனுஷிகத்தில உனக்கு வருகிறதான எல்லா விதமான வெளிய செயல்களுக்கும் தடை போடுகிறதா இந்த ஆவி. And this spirit hinders all other powers which comes through your human nature. அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தான். He was full with spirit of God. சரியான அபிஷேகம் உள்ள ஒரு ஆளு. A man with good anointing. அவனுக்குள்ள அபிஷேகம் இருக்கும்போது அவன் பார்த்துட்டு இவன் சரியா அறிக்கை செய்யல. And when he had the anointing, he would clearly look and say, this man did not confess இவன் சரியா properly. மனம் திரும்பல. He did not repent properly. உடனே அப்படி ஞானசானத்தை நிப்பாட்டிட்டு விரியன் பாம்பு குட்டியன் ஸ்டார்ட் பண்ணுவான். Soon he stopped the water baptism and said, oh generation of vipers. இப்படி தான் அவனுடைய வாழ்க்கை அமைந்திருந்தது. Such was his life. எலியாவின் ஆவியும் எலியாவின் பலமும் உள்ளவன். He had the spirit and the power of Elias. எலியாவை எப்படி கண்டுபிடிச்சாங்க? How did they take him? எலியாவை எப்படி கண்டுபிடித்தார்கள்? How did they find அவனுடைய Elijah? Dress-ஐ வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க. It is through his dressing. யார் அவன்? திஸ்பியனாகிய எலியானா ஓஹோ அவன் இந்த Dress போட்டுனானா அவன்தான். If it is Elijah the Tishbite, he would have this dressing. உன்னுடைய வாழ்க்கை எப்படி அமைந்திருக்கிறது? How is your life set up? இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டாக்கணும். Let there be an end for all this. உனக்குள்ள ஒரு அபிஷேகம் வர வேண்டும். Let there an anointing come into your எலியாவின் life. ஆவி உனக்குள் வர வேண்டும். Let the spirit of Elias come in. எலியாவின் பலன் உனக்குள் வர Let the வேண்டும். power of Elias be in. இல்லாவிட்டால் நீ சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு போக முடியாது, வருகைக்கு அவருக்கு ஆயத்தப்படுத்தவும் முடியாது. Else you cannot be caught up to heaven in the whirlwind. You cannot prepare the way for the Lord. யோவான் 5:35 பார்க்கும் பொழுது Turning to John அவன் ஒரு எரிந்து 5:35. பிரகாசிக்கிற விளக்கு. He was a light that burneth and shineth. அவன் ஒரு மெழுகுவர்த்தி. He was a candle. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமானது. That is very important in our இந்த life. சபையில நீ ஒரு விளக்கா இருக்கிறாயா? In this- இல்லாவிட்டா இந்த சபையில நீ ஒரு தடைக்கல்லாக இருக்கிறாயா? In this
church, are you a candle or are you a stumbling stone? நீ உன் குடும்பத்துக்கு ஒரு விளக்காக இருக்கணும். You should be a light in your family. நீ உன்னுடைய சபைக்கு ஒரு விளக்காக You இருக்கணும். should be a light to the இந்த church. ஊழியத்துக்கு நீ ஒரு விளக்காக இருக்கணும். You should be a light to the ministry. எப்படிப்பட்ட விளக்கு? What kind of light? மரக்கால்ல மூடி வச்ச விளக்கு அல்ல. Not that which is hidden under the bushel, நீ எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. but a light that burneth and shineth, நீ உன்னையே உருக்கிக் கொள்ளுகிற வாழ்க்கை. and a life of melting yourself. நீ எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். You should keep on வெளிச்சம் shining. கொடுத்துக்கிட்டே இருக்கணும். Give light. நீ ஒரு மெழுகுவர்த்தி போல உருகுகிற ஒரு பாதை. And at the same time a path of melting yourself as the candle. இதைத்தான் இன்னொரு விதத்துல சொல்லும் பொழுது To say in another word, யோவான் 3:30 சொல்லி இருக்கிறது. John 3:30 says, அவன் என்ன சொன்னான்? what did he say? நான் குறைய வேண்டும், அவர் பெருக வேண்டும். I must decrease, he must increase. ஒரு தேவனுடைய பிள்ளை நாம் குறையணும், இயேசு நமக்குள்ளே வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். A child of God should say, I must decrease, Jesus should உனக்குள்ள increase. இயேசு வளர்றாரா, நீ வளர்றியா? Is Jesus increasing in நீ you? யாரை ஹைலைட் பண்ற? Whom do you highlight? உன்னையா இயேசுவையா? You or your Jesus? உன்னுடைய பெயரையா ஊழியத்தையா? Your work or the ministry? உன்னுடைய பரிசுத்தத்தையா உன்னுடைய சுயத்தையா? Your holiness or yourself? உன்னுடைய பரிசுத்தத்தையா உன்னுடைய தோல்வியா? Your holiness or your weakness? நீ ஹைலைட் பண்றது யாரை? Whom do you highlight? நான் குறைய வேண்டும், அவர் பெருக வேண்டும். I must decrease, he must increase. இன்னைக்கு எத்தனை பேர் உங்களை மறைத்துக் கொள்கிறீர்கள்? How many of you hide yourself today? ஏன் நம்முடைய மார்க்கத்துல நம்ம வெளிப்படுத்துறது இல்ல? In this path, why don't we reveal ourselves? நீ குறைஞ்சிக்கிட்டே இருக்கணும். You should decrease. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பேருக்கு இப்படி ஒரு லைஃப் இருக்கு? இவங்க தான் வழி ஆயத்தப்படுத்த முடியும். Beloved ones, all those who have such a kind of life only can prepare the way. ரொம்ப டஃப்பா இருக்கா? Is this very tough? இது நகராட்சி சிலபஸ் அல்ல. It is not a syllabus for her. இது சிபிஎஸ்இயும் இல்ல. It is not a CBSE syllabus. இது பரலோகத்துடைய சிலபஸ். But it is a syllabus for heaven. இன்டர்நேஷனல் சிலபஸ் அல்ல இது. It is not an international இது கொஞ்சம் syllabus. டஃப்பா தான் இருக்கும். It is quite tough. அப்ப நீங்க நினைப்பீங்க யார் தான் போக கூடும்? Then you may think, who can go? நிச்சயமா 2 பேராவது போவார். Surely at least 2 will be caught up. ஒரு கூட்டம் போகும். One group will go. புறாவோ உத்தமியோ ஒருத்தி அது போகும். My dove, my undefiled is but one, she will நிச்சயமா go. இப்படி வாழ்ற ஒரு பெரிய கூட்டம் கிடக்குது, மறைஞ்சு கிடக்குது. Yes, there is a great group hidden who are found secret. சாப்பாட்டுல பிரதிஷ்டை உள்ள விசுவாசிகள் எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? There are so many believers who are consecrated in food. உணவுல பிரதிஷ்டை உள்ளவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? Yes, so many- உடையில பிரதிஷ்டை உள்ளவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? So many people consecrated in dressing. தங்களுடைய வீடுல அப்படி பரிசுத்த ஸ்தலம் போல வச்சிருக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? So many people who have kept their house as a sacred place. அப்படியே தூக்குநூல் பிரமாணத்தின்படி இந்த வசனத்துக்கு சொன்ன உபதேசத்துக்காக வாழ்ற ஒரு எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? You know how many people are living according to the word and the doctrine? பரிசுத்த நிமித்தம் எத்தனையோ இழந்து போய் எத்தனை விசுவாசிகள் இருக்காங்க தெரியுமா? You know how many there are believers who are dead for the sake of holiness. பெரிய பரபரப்பு இல்லாம தங்க வாழ்க்கையை ஒரு அற்புதம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டங்கள் இருக்கிறது. And there is a group who do not have a pompous life, but they are hidden and live for the Lord. அவங்க குப்பை அள்ள சொன்னாலும் சாக்கடை அள்ள சொன்னாலும் அப்படியே அள்ளுவாங்க, அப்படியே கீழ்ப்படிஞ்சு போயிட்டே இருப்பாங்க. Whatever be the inferior job they are said, they will just obey and do it. நீங்க யோசிச்சு பாருங்க. Just think. அப்படிலாம் வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள். There are people who lived. சும்மா இல்ல. It's not simply. தேவனுடைய பாதைகள் வித்தியாசமானது. The paths of the Lord are different. நல்ல அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. Receive a good anointing. லூக்கா 1:15 பார்க்கும் பொழுது Luke 1:15. இவன் ஒரு நசரேயன். He was a Nazarite. அது எதை காண்பிக்கிறது? What does it show? பிரதிஷ்டையை காண்பிக்கிறது. Consecration. ஒரு விசுவாசிக்கு சில பிரதிஷ்டைகள் தேவை. A believer should have certain consecrations. உன்னுடைய முடியில கூட ஒரு பிரதிஷ்டை வேணும். Even a consecration in your hair. உன்னுடைய கண்கள்ல ஒரு பிரதிஷ்டை வேணும். Consecration in your eye. சிந்தையில பிரதிஷ்டை வேணும். Consecration in your உன்னுடைய mind. வாயை கண்ட்ரோல் பண்றதுல பிரதிஷ்டை தேவை. Consecration in your mouth. அப்படிதானே? Is it not? பைபிள்ல அப்படிலாம் இருக்கு. The word of God says என் about it. கண்களோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று யோபு சொல்லுகிறார். Job says, I have made a covenant with my என் வாயோடு eyes. தீர்மானம் பண்ணினேன் என்று தாவீது சொல்லுகிறார். David says, I made a decision with my mouth. தூக்கத்துக்காக தூங்க கூடாதுன்னு ஒரு பிரதிஷ்டை பண்ணேன் அப்படின்னு தாவீது சொல்றார். And David says, I consecrated my sleep. ராஜபோஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்த கூடாதுன்னு தானியேல் சொன்னான். Daniel said, I will not defile with the food. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. Look how it is. நம்மில் எத்தனை பேர் இப்படி பிரதிஷ்டையார்? நசரேயன் சொன்னா
இவனை குறித்து சொல்லியிருக்கிறது லூக்கா 1:15 என்ன சொல்லியிருக்கிறது? திராட்சரசமும் மதுவும் குடியான். About the Nazareth is written in Luke 1:15, he shall not drink wine or strong drink. இது எதை காண்பிக்கிறது? What does it show? திராட்சரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அமளி பண்ணும். Wine mocketh, strong drink will cause confusion. நீதிமொழிகள் 20:1 இதை பார்க்கலாம். Proverbs 21 says, ஒரு தேவனுடைய பிள்ளை பரியாசத்தை விட்டு வெளியே வர வேண்டும். a child of God should come out of mockery. அமளி பண்ணுவதை விட்டு வெளியே வர வேண்டும். He should come out of raging. ஒரு தேவனுடைய பிள்ளை இப்படிப்பட்ட பாதையிலிருந்து வெளியே வந்தாதான் கரெக்ட். Only if a child of God comes out of this path it is good. இவன் தான் உத்தமமான ஜனத்தை ஆயத்தப்படுத்துவான். அந்த ஒரு வசனம் வாசிக்கலாம். It is only he who would prepare an upright group. லூக்கா 1:17. Luke 1:17. பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். பாருங்க, இங்க சொல்லப்பட்ட தன்மையை பாருங்க. பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும், And he see the children, hearts of the children to the father. கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும், And the disobedient to the wisdom of the just. உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கும் ஆயத்தப்படுத்துறவர். To make ready an integral group of இந்த people for the சபைக்குள்ள Lord. இப்படிப்பட்ட ஜனத்தை கர்த்தர் உருவாக்குகிறார். As the Lord is forming such group of people in the ஒன்று church. பிதாவின் இருதயம், One, father's heart. இரண்டாவது நீதிமானுடைய ஞானம், Two, wisdom of the just. மூன்றாவது உத்தமமான ஜனம். And three, upright group of people. இதை ஆயத்தப்படுத்துறதுதான் இவனுடைய ஊழியம். Yes, our ministry is to prepare that நாம் group. நம்மை அப்படி ஆயத்தப்படுத்தும் பொழுதுதான் இயேசுவுக்கு வழியை ரெடி பண்ணி கொடுக்கும். Only when we prepare that, we will prepare the way for Jesus. வருகைக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். The way of preparation to prepare for ஆண்டவருடைய Jesus to come. வருகைக்கு பாதையை செவ்வைப்படுத்துங்கள். Yes, to make the path straight for Jesus to come. கரெக்ட்டா வரணும். It should come correctly. கோயம்புத்தூர்ல ஒரு பாஸ்டர் தன்னுடைய ஓட்டத்தை முடிக்க போனார். There was a pastor who was about to finish the course in Coimbatore. எத்தனை மணிக்கு நான் ஓட்டத்தை முடிக்க போறேன்? This time I will finish my race. மொத்த சபை வந்துருச்சு. The whole church came. எல்லா ஊழியக்காரங்க சுத்தி நிக்கறாங்க. All servants of God were around. அவ்வளவு இருக்கும். ஒரு பைபிள் ஸ்டடி கொடுக்கறார். He gave them all a Bible study. அவர் சொன்ன டைம் நெருங்கிடுச்சு. And the time was approaching. ஒரு 2 நிமிஷமா 5 நிமிஷமா இருக்கு. Just 2 or 5 minutes for that. எல்லாரும் விலகிருங்க. He said, all go away. என்னை ஃப்ரீயா விட்டுருங்க. Leave me free. ரதம் வருது. Yes, the chariot is coming. அவ்வளவுதான், கண்ணை மூடிட்டார். He closed his eyes. இறந்துட்டார். And இறந்து விட்டார். he died, he passed away. அதே டயத்துல In that same time, கேரளால ஒருத்தருக்கு ஒரு தரிசனம். there was a vision for a person in Kerala. வானத்திலிருந்து ஒரு பெரிய பாதை அப்படியே இறங்கி 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 ஒரு குறிக்கப்பட்ட இடத்துல வந்து A big path was taken from heaven and it reached a place in this earth. வழியெல்லாம் ஃபுல்லா தேவதூதர்கள். And the way angels were kept in that way. இவர் அப்படியே பார்த்துட்டே இருக்கார். And he was just looking over. அப்ப அவர் கேக்குறாரு, யார் வரா? And he asked, who is coming? ராஜா வராரு. The king is coming. ராஜா வரான்னு சொல்லிட்டு இருக்கும்போது எது வந்துருச்சு? chariot வந்துருச்சு. And even as they were saying king is coming, the chariot was coming down. இறங்கி வருது, அது ஸ்ட்ரைட் ரூட்ல வருது. Chariot was coming down in that ஒரே பயங்கரமான ஆர்ப்பரிப்பு. There was a great shout. அப்படியே அவர் பார்த்துக்கிட்டே இருக்கறாரு. கோயம்புத்தூர் ஃபெய்த் ஹோம்ல நிக்குது. And even as he saw, that chariot came down to Coimbatore Faith Home. இந்த பாஸ்டர் ஏறாரு. This pastor got in. அப்படியே போயிடுச்சு. The chariot went up. பரலோகம் பாதாளம்னு புக் படிச்சிருக்கீங்களா? அதுல போய் படிச்சு பாரு, இந்த கான்வர்சேஷன் இருக்கு. Read the book Heaven and Hell and you can see this incident. chariot வரும். The chariot will come. ஒரு ஆளை சேர்க்கல, முழு சபையும் சேர்க்க வரப்போகுது. Not together one person, the whole church. இந்த வழி தான் ரெடியா இருக்கணும். And the path you have to make it ready. இந்த வழி கரடு முரடா இருக்க கூடாது. The path should not be crooked. பள்ளமா இருக்க கூடாது. It should not be valley. குன்றா இருக்க கூடாது. It should not be a mountain. கோணலா இருக்க கூடாது. It should not be crooked. கரடு முரடா இருக்க It கூடாது. should not be rough. இந்த வழியை, இந்த பாதையை உனக்கும் தேவனுக்கும் டைரக்டா கிளியர் பண்ணிட்டீனா வந்துரும், ரதம் வரும். If you make this path clear between you and God, he will come down. வெள்ளிக்கிழமை நைட் மதுரைக்குள்ளே ஒரு ரதம் வந்துட்டு போயிடுச்சு. And Friday night a chariot came to Madurai and went away. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர்னு சொன்ன உடனே chariot வந்துடுச்சு. When pastor said, he that calleth me is faithful, the chariot came. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. Just think over. நம்ம ஒவ்வொரு விதத்துல பார்க்கறோம், பாஸ்டர் அங்க இருந்தாரு, இங்க இருந்தாரு, அங்க இருந்தாருன்னு. ஃபைனல் அறிக்கை என்னது? என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். We just look at various stages of their life, but the final confession is, he that calleth me is faithful. நமக்கு ஒண்ணுமே புரியல, ஆனா chariot வந்துட்டு போயிடுச்சே. We could not understand, but the chariot came and யார் went. கண்ணிலையாவது தெரிஞ்சுதா?
Did anyone could understand? வந்துருச்சு அதான் நம்ம மதுரைக்குள்ளேயும் வந்துட்டு போகுதே. Yes, it is coming down to Madurai and going. காரணம் என்ன? Reason. வழியை அவர்கள் ஆயத்தப்படுத்தி விட்டார். They have prepared the way. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's close our eyes. நீயும் நானும் வழியை ஆயத்தப்படுத்த வேண்டிய நேரம் நெருங்கி விட்டது. The time for you and me to prepare the way is come. இல்லாவிட்டால் பாஸ்டர் ஜோயல் சொல்றது மாதிரி பேப்பர் ரெடி இல்லட்டா போக முடியாது. Or else, as Pastor Joel says, the paper is not ready, then you cannot go. எனி டைம் நம்ம பேப்பர் கரெக்ட்டா இருக்கணும் பாரு. Any time our papers should be correct. எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் கண்களை மூடுவோம். Let's 2 minutes close our eyes. ஒரு தீர்மானம் எடுப்போம். Make a decision. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's close our eyes. கர்த்தருக்கு நீ வழியை ஆயத்தப்படுத்தி விட்டாயா சகோதரனே? Brother, have you prepared the way for the Lord? இன்னைக்கு சேரட் வந்தால் உன்னை ஏத்திட்டு போகுமா? If the chariot comes down today, will he take you? முன்னால போக முடியுமா? உனக்கு வழி ரெடியா இருக்கா? Can you go? Is the way prepared? ஒவ்வொரு ஊழியக்காரனும் வழியையும் பாதையும் செவ்வைப்படுத்தும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். Yes, every servant of God are called to prepare the paths. ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி 2 minutes, close your eyes and be on knees. ஆமென். கர்த்தர் உனக்கு ஒரு அபிஷேகம் கொடுத்திருக்கிறார். God has given you an கர்த்தர் anointing. உனக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார். A calling he has given you. உன்னுடைய அழைப்பு விலையேற பெற்றது. Your calling is precious. போராட்டங்களை கண்டு பயப்படாதே. Do not be afraid of the conflicts. கலக்கங்களை கண்டு பயப்படாதே. Do not be afraid of the trouble. நான் உன்னை அடிக்கடி சொல்லுவேன். I'd say one thing often. யாருக்கு போராட்டம் ஜாஸ்தியா இருக்கோ உன்னுடைய அழைப்பு விலையேற பெற்றது. Those who have much conflict, their calling is precious. உனக்கு வியாதி பலவீனம் போராட்டம் உன்னை ஒரு வழி பண்றதுக்கு எழும்பிருச்சுன்னா புரிஞ்சுக்கோ கர்த்தர் உன்மேல் ஒரு கண் வைத்திருக்கிறார். ஆனபடியால் தான் பிசாசும் தான் கண்ணை ஓ மேல வச்சிருக்கிறான். If you are troubled much with your conflicts and sickness, it means the Lord has the eye over you and the devil equally has. உன்னுடைய அழைப்பு விலையேற பெற்றவதா இருக்கிறபடினால் உனக்கு போராட்டங்கள் உண்டு, பரீட்சைகள் உண்டு, ஆனால் ஜெயமும் உண்டு என்பதை நீ மறந்து விடாதே. Because your calling is precious, you have the trial, you have the conflict, but don't forget you have the victory. ஆம், என்னுடைய அழைப்பு விலையேற பெற்றது என்று எனக்கு ஆரம்பத்திலேயே தெரியும் சொல்றவங்க கை வைத்துங்க. Those who say I know that my calling is precious, lift up your hand. எனக்கு ரட்சிக்கப்படும் பொழுதே கர்த்தர் என்கிட்ட பேசி இருக்கிறாரு. God has spoken to me at my salvation. அபிஷேகம் பண்ணும் முத்திரை போடும்போதே எனக்கு தெரியும் என்னுடைய அழைப்பு மேன்மையானது. When he has sealed me with the anointing, I know my calling is precious. எனக்கு நல்லா தெரியும் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர்னே. I know well. Amen. He who called me is நான் faithful. விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். I know whom I have believed. ஆமென். எத்தனை பேர் பாதை ஆயத்தப்படுத்த போறீங்க? How many of you are going to prepare the way? பிரசங்கத்தை கேட்டுட்டு டைமை வேஸ்ட் பண்ணிராத அருமையான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய உணவு உடை எல்லாம் பிரதிஷ்டையாய் பரிசுத்தமாய் தெய்வீகமாய் உன் வாழ்வு அற்புதமாய் மாறட்டும். Do not waste your time, beloved brother, sister, but let your dressing, your life, your abode be holy. தலை போனாலும் பயப்படாத. Even if your head goes, don't be ஜீவன் afraid. போனாலும் பயப்படாத. Life goes, don't be afraid. தலையே துண்டிக்கப்பட்டாலும் பயப்படாத. Even if you are beheaded, don't be afraid. உன்னுடைய சரீர பிரகாரமான தலை துண்டிக்கப்படலாம், கிறிஸ்துவாகிய தலை உன்னை விட்டு போய்விடக் கூடாது. Your literal head may be cut off, but let not Christ the head be cut off. இயேசு வருகிறார். Jesus comes. இயேசு வருகிறார். Jesus comes. உடன்படிக்கையின் தூதனானவர் வருகிறார். Messenger of the covenant is coming. தன்னுடைய ஆலயமாகிய சபையை சேர்க்க வருகிறார். Coming together his church, the temple. எல்லாரும் உங்களை ஆயத்தப்படுத்துங்க. Prepare yourself. உன்னை மாத்திரமல்ல, Not only yourself. வருகைக்கு வழியை சபையிலே ஆயத்தப்படுத்துங்க. Make the church the path straight. யார் வாதையை ஆயத்தப்படுத்துகிறார்களோ அவர்களை சேர்க்க இயேசு வருகிறார். Those who make the path ready, Jesus is coming together them. வருகையில போகணும்னு ஆசைப்பட்டு இல்லாவிட்டா அதுக்குரிய அழைப்போடு இருக்கிறவங்களுக்கு மேல இருக்கிற அபிஷேகத்தினுடைய பெயர் யோவான் ஸ்நானகனுடைய மேல இருந்த எலியாவின் ஆவி. எத்தனை பேருக்கு அது வேணும்? எத்தனை பேருக்கு அது வேணும்? இல்ல இருக்கா? வேணும்னா கையை வைத்து கர்த்தர் இன்னைக்கு ஒரு அபிஷேகத்தை உனக்கு தரட்டும். இதுவரைக்கும் உன் தரிசனம் மங்கி போயிருந்துச்சு, இன்றைக்கு கர்த்தர் உன் தரிசனத்தை தெளிவாக்கி கொண்டிருக்கிறார். இதுவரை உன் செவி அடைக்கப்பட்டிருந்தது, இன்னைக்கு இந்த கூட்டத்தில் கர்த்தர் உன் செவியை திறக்க போறார். இனி நீ தூங்க போறதில்லை, கர்த்தர் பேச போகிறார். ஆமென். உன் படுக்கை இனிமேல் பரலோக சத்தமாய் மாறப்போகிறது. எடுத்துக்கொள்ளப்பட போகிறாய். இனி கர்த்தர் அடிக்கடி உன்னோடு பேச போகிறார்.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன் சரீரத்திலே அடிக்கடி தேவன் தொட்டு உன்னை விடுவிக்க போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். உன்னை தன் கரத்தின் நிழலிலே மூட போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? இதோ எலியாவின் ஆவி, இதோ யோவான்சானுடைய அபிஷேகம், பாதையை செவ்வைப்படுத்தும் வல்லமை இதோ இந்த கூட்டத்தில் இருக்கிற உன்மேல் இறங்குகிறது. இது ஸ்தோத்திரம் பண்ற டைம் கிடையாது, இது முழங்கல்ல நின்னு ரிசீவ் பண்ற டைம். ஆமென். நீ இப்போ உனக்கும் தேவனுக்கும் சரியான ஒரு கான்டாக்ட் வரும் பொழுது உனக்குள்ள ஒரு அக்கினி வரும். ஆமென். உனக்குள்ள ஒரு வார்த்தை வரும், உனக்குள்ள ஒரு வல்லமை வரும், உனக்குள்ள ஒரு ஜீவன் வரும். சுருக்கமாய் சொன்னா இந்த பிரசங்கத்தினுடைய மெசேஜுடைய தீம், அந்த குறுகிய ரத்தன சுருக்கமா சொன்னா, உலகத்தை ஜெயிப்பது. உலகத்தை ஜெயித்தவனுக்கு தான் பரலோகத்துல காலடி வைக்க முடியும். ஹல்லேலூயா. இயேசு உலகத்தை ஜெயித்தார். ஆமென். எத்தனை பேருக்கு உலகத்தை ஜெயிக்கிற அபிஷேகம் வேணும்? எத்தனை பேருக்கு அந்த பலம் வேணும்? ஓடும் போதே தெரியும் இவன் ஜெயிச்சிருவானா இவன் ஜெயிக்க மாட்டானா. அதே மாதிரி நீ முழங்கால் போட்டு கை தட்டும் போது வாயிலிருந்து அந்த வார்த்தை வர்ற வேகத்திலே தெரியும் உனக்கு அந்த அபிஷேகம் கிடைக்க போகுது. செத்தவன மாதிரி எல்லாம் பாடக்கூடாது. உபத்திரவம் உண்டு உலகினிலே என்றீர், உலகத்தையே வென்றேன் என்றீர், உம்மை போல உலகினை நான் ஜெயிக்க எனக்கு பலனை தார். ஒரு நிமிஷம். ட்ரம் அடிச்சாலும் பாட்டு பாடினாலும் முழங்கால் போட்டாலும் நம்முடைய பிரயாசம் வீணாக கூடாது. ஒரு செகண்டுக்குள்ள உனக்குள்ள ஒரு நித்திய ஜீவன் மின்னல் அடிச்சது போல பாஞ்சு வரணும். பாலிவ பையன் பிள்ளைகளுக்கு எல்லாம் அப்படி ரத்தம் சூடேறி போயிருக்கணும். கெட்டுப்போன ரத்தம் இருக்கக்கூடாது. இயேசுவின் ரத்தம் அக்னி சூடான ரத்தம், சிலுவையில சிந்தின அந்த ஜீவனுள்ள ரத்தம் உனக்குள்ள வரணும். ஆமென். நீ பாடும் போதே தெரியும் உனக்கு அபிஷேகம் கிடைக்க போது. நீ உலகத்தை ஜெயிப்பாய். ஆமென். எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கிறது? இன்றைக்கு இந்த கூட்டத்தில் உங்களில் அநேகரை எலியாவின் ஆவியுள்ளவராய் மாற்றப் போகிறார். யோவான்சானுடைய அபிஷேகம் உனக்குள் வரப்போகிறது. உன்னுடைய வாழ்க்கை மாறுகிறது. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை போல் உனக்குள் உங்களுக்குள் அந்த ஜீவன் வந்து விட்டால் அது ஒரு காலம் மௌனமாக இராது. அது உன்னை விடாது. உன் கூடயே இருந்து உன்னை போதிக்கும். அது உன்னை நடத்தும். அது உன்னை எச்சரிக்கும். அது உன்னை கண்டிக்கும். அது உன்னை தப்புவிக்கும். அது உன்னை பாதுகாக்கும். அது உன்னை நிலைநிறுத்தும். உனக்கு எட்டாத உயரத்தில் அது கொண்டு போய் சேர்க்கும். நீங்க யோசிங்க. எங்கேயோ ஆந்திராவில் பிறந்து இந்த சீயோனின் வெளிச்சம் கிடைத்த போது அப்படியே தன்னை அர்ப்பணித்து, வாழ்க்கை வேண்டாம், உலக வாழ்க்கை வேண்டாம், குடும்பம் வேண்டாம், அண்ணன் வேண்டாம், தம்பி வேண்டாம், அப்பா வேண்டாம், ஊரு வேண்டாம், பாஷை வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் சொல்லி 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 அந்த ஜீவன் குறைஞ்சு போகாம கூடி 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 37 வருஷமா சேவை செய்ய வச்சு சிக்கா இருக்கும் போது அவங்க அண்ணன் போன் பண்ண, வர வேண்டாம், இங்க இருக்கிறவங்க பாத்துக்கோங்க. எப்படி அப்படியே ஜீவனை கொடுக்க வச்சிருச்சே. இது எப்படி நடந்தது? அதுதான் சீயோனுக்கு இருக்கிற சக்தி. அதுதான் இயேசுவுக்குள்ள இருந்த ஜீவன். அதுதான் உலகத்தை ஜெயித்த வல்லமை. எத்தனை பேருக்கு அந்த ஜீவன் வேணும்? ஏசப்பா, உம்மை போல உலகில் வேத வசனம் சொல்லுகிறது, ஒரு கோதுமை மணி நிலத்தில் விழுந்து செத்ததையாகில் அது மிகுந்த பலனை கொடுக்கும். ஒரு கோதுமை மணி மறுபடியும் மதுரையில் விழுந்து செத்திருக்கிறது. இன்னைக்கு அதுக்கு பதிலா உள்ள கோதுமை மணிகள் இங்கே உட்கார்ந்து இருக்கீங்க. நிச்சயமாய் உனக்குள் அந்த கோதுமையின் ஜீவன் வருகிறது. ஆமென். கர்த்தர் உன்னை விடமாட்டார். உன் சந்ததியை விடமாட்டார். உன் சந்ததி சீயோனுக்கு வரும்.
ஒரு சந்ததி உண்டு, அது கர்த்தரை யுக யுகமாய் சேவிக்கும். சில விதைகள் விதைக்கப்பட்டது நமக்கு தெரியும், நாம் தெரிந்து விதைக்கப்படுவது தெரியும். ஆனால் சில விதைகள் விதைக்கப்படுவது யாருக்கும் தெரியாது, தேவனே அதை விதைக்கிறார். இன்னைக்கு இந்த கூட்டத்தில் வெளியரங்கமான அபிஷேகத்தின் மூலமாய் ஒரு சிலருக்குள் இந்த விதை விழுந்திருக்கிறது. ஆனால் ஆவியானவர் என்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார், யாருக்கும் தெரியாமலே இந்த கூட்டத்தில் அநேக விதையை நான் விதைத்திருக்கிறேன். அந்த விதைகள் அவருக்காய் முளைக்கும். ஆம், மெய்யாகவே அதர்சனமான தேவன் ஒரு அதர்சனமான விதையை இன்னைக்கு அநேகருக்குள்ள விதைத்திருக்கிறார். அது சீயோனின், அது சாலேமின் வித்து. ஆமென், ஆமென். கர்த்தர் அந்த வேலையை செய்தார், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருக்கு வழியை நாம் எப்படி ஆயத்தப்படுத்த வேண்டும், ஒரு தனி மனித வாழ்வு எப்படி இருந்தால் இயேசுவுக்காக நாம் வழியை ஆயத்தப்படுத்துகிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். யார் வழியை ஆயத்தப்படுத்தினார்களோ அவர்களை சேர்க்க அவர் சீக்கிரமாய் வருகிறார், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த நாளுக்கென்று நம்மையும் சபையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்த முடியாது, ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.